வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. அடுத்து நான் எழுதின ஒரு ஹாரர் த்ரில்லர் ஸ்டோரியில் தான் உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு மறு ஒலிபரப்பு. கேட்டவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கேட்காதவங்களுக்காக இந்த பதிவு. இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரி சுட சுட தயாராகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. காடு, மலைகள், கடல் என பறந்தது அது. இரவின் ஒவ்வொரு நிழலிலும் தேடியது. ஒவ்வொரு மரத்தின் நுனியிலும் நின்று கொண்டது. ஒவ்வொரு மரமாக தாவியது. தாவி தாவி சோர்ந்து போனது. நுனியில் நின்று கொண்டே தலையை நாலாபுறமும் சுற்றி தேடியது. தெரியவில்லை. மலைகளை நோக்கி பறந்தது. புகை மூட்டங்களோடு ஒரு புகையாய் மிதந்து மிதந்து மலைகளின் உச்சியில் ஏறி முகட்டை அடைந்து நின்று கொண்டு தனது உருண்டை கண்கள் பிதுங்கும் அளவுக்கு சுற்றிலும் பார்த்தது. எங்கும் அது தேடியது மட்டும் கிடைக்கவில்லை. ஏமாற்றமும் துக்கமும் ஆத்திரமும் தாழாமல் தன் கோரை பற்கள் நீண்ட தன் வாயை மார்பு வரைக்கும் திறந்து ஓவென கத்த ஆரம்பித்தது. அது கத்த கத்த அதனின் முகம் விகாரமாகிக் கொண்டே வந்து சதை பீந்து போய் தொங்கும் எலும்பு கூட்டு முகம் மட்டும் மிஞ்சியது. இப்போது அதன் பேய்க்கூச்சல் அந்த மலை முகட்டையே கிடுகிடுக்க வைத்து விலங்குகளையும் பறவைகளையும் பயந்து ஓடும்படி செய்தது அந்த நள்ளிரவில். அத்தியாயம் 2. ஸோ ஃபங்கை ஆர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். பாட்டனி மேடம் கிளாஸ் எடுத்து கொண்டிருந்தாள். ரம்யா தன் கை கடிகாரத்தில் மணி பார்த்தாள். மணி 2:30 மதியம். மாலை 5 மணிக்கெல்லாம் பெண் பார்க்க வருவதாய் அம்மா காலையிலேயே காதில் மந்திரமாய் ஓதியிருந்தாள். மறந்துடாதே, மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்கானும் கூத்தடிச்சுட்டு போயிடாதடி. அப்பா கிட்ட நான் பாட்டு வாங்க முடியாது. ஐயோ, ஏம்மா இப்படி காதுக்குள்ளே விழுந்து கொடையிற? அப்படி இல்லைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவியோன்னோ, அதான் இப்படி புலம்புறேன். இத்தோட இது 7வது வரன். ஒவ்வொரு வரனும் ஏதாவது காரணம் சொல்லியே தட்டிண்டு போகிறது. பாதி வரன் பாழா போகிறதே ஒன்னால தான். நேரத்துக்கு வராமல் அழிச்சாட்டே பண்ணினா எந்த மாப்பிள்ளை வீட்டு மனுஷாலாம் சும்மா உட்காந்துருப்பா? கோபம் பொத்துண்டு வந்து எழுந்து போயிடுறா. அம்மா அங்கலாய்த்தாள். காலையிலேயே ரம்யா சிரித்து கொண்டாள். இன்னைக்கும் நேரத்துக்கு கிளம்புறதா இல்லை, மனதிற்குள் நினைத்து கொண்டாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த தோழி நிர்மலாவின் தொடையை கிள்ளினாள். ஆ, என்னடி என்றாள் கிசு கிசு குரலில். இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஏண்டி, நம்ம கிளேஷியல் பார்க்கில் புது விதமான ஐஸ்கிரீம் வந்திருக்கான், போலாமா? ஹை, நாக்கே சுழற்றினாள் நிர்மலா. போலாம் போலாம், என்கிட்ட காசு இல்லடி என்றாள் பரிதாபமாக. இது ட்ரீட், உனக்கு நான் வாங்கித்தரேன். வாவ் என்றாள் விழிகள் விரிய நிர்மலா. பொட்டென்று அவள் மேல் சாக்பீஸ் துண்டு ஒன்று வந்து விழுந்தது. நிர்மலா திகைத்தாள். பாட்டனி மேம் இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நின்றிருந்தாள். கிளாஸ்ல கவனம் இல்லாம என்னடி பேச்சு? வெளியே போங்க, மேடம் கத்தினாள். நம்மட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே வெளியேறினர் ரம்யாவும் நிர்மலாவும். அன்று மாலை கல்லூரி விட்டவுடன் காந்திபுரம் வந்து இறங்கி கிளேஷியல் பார்க் ஐஸ்கிரீம் கடைக்குள் நுழைந்து அதகளம் பண்ண ஆரம்பித்தனர். ரம்யா நிர்மலா கூட இன்னும் சில தோழியர் பட்டாளம் என திமிலோகப்பட்டது கடை. காந்திபுரம் துணி மார்க்கெட் ஷாப்பிங் என அலைந்து திரிந்து விட்டு ரம்யா வீடு வந்தபோது இரவு மணி 8. பஸ்ஸை விட்டு இறங்கி 5 நிமிடம் நடந்து வீடிருந்த பெருமாள் கோவில் தெருவில் நுழைந்தாள். தென்னையில் உட்கார்ந்திருந்த பெரியவர்களுக்கும் மாமிகளுக்கும் என்னடி ரம்மி, இவ்வளோ நாழி ஆயிடுத்து என்ற கேள்விகளுக்கு சிரித்து கொண்டே பதில் சொல்லிவிட்டு வீட்டை அடைந்தாள். வீட்டு வாசலில் வழக்கமாக உட்கார்ந்திருக்கும் பத்மா பாட்டியை காணவில்லை. அவள் திண்ணையில் இருக்கும்போது ஜே ஜே என இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைகளை உட்கார வைத்து கொண்டு கதை சொல்லிக் கொண்டிருப்பாள். இதிகாச கதைகள், வரலாற்று, சுதந்திர கதைகள், அது மட்டும் இல்லாத இட்டுக்கட்டியும் கற்பனை கதைகளை சொல்லுவாள். 75 வயது பாட்டி. நல்ல வெடவெடவென இருப்பாள். மடிப்புடவை உடுத்தி கொண்டு தனியே இருந்தாலும் ரொம்ப ஆச்சாரம் என்று மற்றவர்களை அலைக்கழிக்க மாட்டாள். தளிகை, அதாவது சமையல் கூட அவளே பண்ணி கொள்ளுவாள். சின்ன வயதிலிருந்தே கதைகள் என்றால் பாட்டிக்கு கொள்ள இஷ்டம். அவளுடைய தாத்தா இவளுக்கு பல கதைகள் சொல்லுவாராம். அதில் ஆன்மீக கதைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ மாயமந்திர அமானுஷ்ய கதைகளும் அவ்வளவுக்கு அவ்வளவு இடம்பெற்றிருக்கும். மாய மோகினி கதைகள், பிசாசு, ஆத்மா கதைகள் என தாத்தா விவரிக்க விவரிக்க பத்மா பாட்டி வாயை பிளந்து கொண்டு கேட்பாளாம். அவளுக்கு பிறகு கதை கேட்கும் ஆர்வம் ரம்யாவுக்கு தான் அதிகம். மகன் வழி பேத்தியான ரம்யாவிடம் பத்மா பாட்டிக்கு அலாதி பிரியம்.
தான் தன் தாத்தாவிடம் கேட்ட கதைகளை எல்லாம் பாட்டி அப்படியே அவளது சிறிய வயதில் சொல்லும்போது உருண்டை முகமும் மையிட்ட விழிகளுமாய் உட்கார்ந்து கதை கேட்டு பாட்டியின் மடியிலேயே தூங்கி போவாள் ரம்யா. பாட்டியின் இன்னொரு மகன் சேஷு என்ற சேஷாத்ரி சிறுவயதில் வீட்டை விட்டு போனவன். சில வருடங்கள் கழித்து கேரளாவில் ஒரு ஊரில் நம்பூதிரி ஒருவரிடம் சீடராக இருக்கிறார் என தகவல் வந்தது. பாட்டி சற்று நிம்மதியானாள். ஏனெனில் சேஷுவுக்கு சிறு வயதிலிருந்தே தாந்திரிக வழிபாடு என்பதில் நல்ல நாட்டமுண்டு. ஆனால் பத்மா பாட்டியின் கணவர், அதாவது சேஷுவின் அப்பா வைத்தியநாதையர், சுத்தமாக அதை தடை செய்தார். நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுடா, பேய் பிசாசை கட்டிண்டு அழறவாத்தான் அதெல்லாம் கத்துப்பா, நமக்கெல்லாம் அது என்னத்துக்கு என்று விட்டார். தந்தைக்கு தெரியாமல் தாந்திரிக புத்தகங்களை இரவு விளக்கின் வெளிச்சத்தில் படிப்பதை ஒரு நாள் கண்டு கொண்ட தந்தை விளாசி விட்டார் அவனை. 15 வயதில் வீட்டை விட்டு ஓடினவன் இன்று 30 வருடங்கள் ஓடிவிட்டது. தான் தெரிந்து கொண்ட கதைகளை வாசல் திண்ணையில் குழந்தைகளிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள் பாட்டி. அவளையும் இப்போது திண்ணையில் காணோம். இன்றைக்கு சரியான மண்டகப்படிதான் என நினைத்து கொண்டே வாசலில் போட்டிருந்த மாக்கோலத்தை அழிக்காமல் பூனை நடை நடந்து சந்தன முல்லை கொடி பந்தலை கடந்து திண்ணையை தாண்டி உள்ளே காலடி எடுத்து வைத்தவள் திகைத்து போனாள். ஏனெனில் ஹாலில் போடப்பட்டிருந்த நாற்காலி சோஃபாவில் உட்கார்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் வேற்று மனிதர்கள். மோடாவில் பூ, பழம், தட்டுகள், பஜ்ஜி சொஜ்ஜிகள். திக் என்றது இவளுக்கு. இன்னும் கிளம்பலையா? அரவத்தை உணர்ந்து திரும்பினார்கள் அனைவரும். அப்பா ராமேஸ்வரன் கண்ணில் கோபம் தாண்டவமாடியது. அம்மா அம்புஜம் கண்களாலேயே கெஞ்சினாள் அவரிடம், வந்திருப்பவர்கள் முன்னிலையில் காட்டிக்கொள்ளாமல். இவதான் என் ஏக புத்திரி ரம்யா, கிருஷ்ணா காலேஜில் எம்எஸ்சி பாட்டனி படிச்சுட்டு இருக்கா என அறிமுகப்படுத்த அவர்களை வணங்கவும் தோன்றாமல் திக் பிரமை அடித்து நின்றிருந்தாள் ரம்யா. அப்படியே பத்மா பாட்டி, குழந்தைய உள்ள அழைச்சிட்டு போய் பட்டு உடுத்து வச்சு அழைச்சிட்டு வாடி அம்புஜம் என்றதும் அம்புஜம் மடிசார் சரசரக்க ஹாலுக்கு வந்து வாடி என அடிக்குரலில் சீறி அவளை உள்ளே அழைத்து போனாள். அடுத்த 10 நிமிடங்களுக்கெல்லாம் மெரூன் கலர் பிளைன் புடவை பார்டருடன் உடுத்தி வட்ட குங்குமம் இட்டு தலையில் முல்லை சரத்தை வைத்து காதுகளில் தொங்கிக் கொண்டிருந்த பிளாஸ்டிக் தொங்கட்டான்களை கழற்றி எறிந்துவிட்டு சின்ன குடை ஜிமிக்கியும் கழுத்தில் முல்லை மொட்டு நெக்லஸும் என தேவதையாக வந்து நின்றாள் ரம்யா எல்லோர் முன்னிலையிலும். ஹாலில் உட்கார்ந்திருந்த அப்பா ராமேஸ்வரன் கண்களில் கோபம் போய் இப்போது பெருமிதம் மின்னியது. வந்திருந்தவர்கள் ஆணும் பெண்ணும் என சிறு வயதுதான். அவர்கள் கண்களிலும் மகிழ்ச்சி, கண்களாலேயே ஒருவரையொருவர் பார்த்த விதத்தில் திருப்தி. நம்ம நகலுக்கு நல்ல பொருத்தம் என்றாள் அந்த பெண். 28 வயது இருக்கலாம். லட்சணமான முகம். சாதாரண காட்டன் புடவையில் பளிச்சு காட்டினாள். ஆடவன் 35 இருக்கலாம். குறுந்தாடி, ஃபார்மல் ப்ளூ ஷர்ட் டக்கின் பண்ணியிருந்தான். ஐடி இளைஞன் போல இருந்தான். ரம்யா ஒரு கணம் அவர்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள். ஏம்மா நிக்கிற, உட்காரு என்றாள் அந்த பெண். அம்மா குறுக்கிட்டாள். அவளை சேவிச்சு கோடி. ரம்யாவுக்குள் எரிச்சல் மூண்டது. நான் என்ன பொம்மையா, ஒரே மாதிரி எல்லார் காலையும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதுக்கு? அதே வார்த்தையை வந்திருந்த அந்த பெண் சொல்லவும் ரம்யாவுக்குள் அதிர்ச்சி. வேண்டாம், அவங்க என்ன பொம்மையா, வர்றவா காலில் எல்லாம் விழறதுக்கு? பாவம். கல்யாணம்னு முடிவு பண்ண பின்னாடி வேணா பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம நாங்க பெரியவா இல்லையே, நகுலோட அண்ணனும் அண்ணியும் தானே. என் பேர் வந்தனா. நான் ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். இவர் என்னுடைய கணவர், நகுலோட அண்ணா. பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறார். அறிமுகப்படுத்தி கொண்டாள். அப்போதுதான் கவனித்தாள் ரம்யா. மாப்பிள்ளை பையன் வரவில்லையா? அவள் மனதை படித்த மாதிரி நகுலின் அண்ணி வந்தனா கேட்டாள். என்ன ரம்யா, பையன் வரலைன்னு பார்க்குறியா? சிரித்தாள். அவன் உன்னை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம்தான் நாங்கள் இங்கே கிளம்பியே வந்தோம். அதிர்ந்தாள். அவன் என்ன பார்த்தானா? எங்கே? எப்போது? இப்போது வந்தனா பளிச்சென்று கேட்டாள். காந்திபுரம் கிளேஷியல் பார்க் ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா? எப்படி டேஸ்ட்? கண் சிமிட்டினாள். காலடியில் பூமி நழுவி கீழே விழுந்தது போல் இருந்தது ரம்யாவுக்கு. அத்தியாயம் 3. ரூபிணி தன் காரை செலுத்திக் கொண்டு அந்த நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். நேரம் நள்ளிரவு 12:30 மணி. கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸில் பயணம். கோயம்புத்தூர் வந்து ஒரு மேரேஜ் அட்டன் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள். ஸ்பீக்கரில் ஏஆர் ரஹ்மான். சேலத்தில் அவளுடைய வீடு. ஃபோன் ஒலித்தது. பாடிக்கொண்டிருந்த ஸ்பீக்கரை மியூட் செய்துவிட்டு எடுத்தாள். அப்பா லைனில் வந்தார். அம்மா ரூபிணி, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கியா, இல்லை அங்கேயே ஸ்டே பண்ணிட்டியா?
வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஏம்மா இவ்வளோ லேட் நைட் ஆயிடுச்சே, பேசாமல் தங்கி இருக்கலாமே. இல்லைப்பா, எங்கள் ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய ஒர்க் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் 1 ஹவரில் ரீச் ஆகிடுவேன். அம்மா தூங்கிட்டாங்களா? ம், உன்னை கேட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா. டேப்லெட் சாப்பிட்டாங்களா? கொடுத்து தான் தூங்க வச்சேன். நேரமாச்சேன்னதும் தனியாக வேற போயிருக்கேன்னு ரொம்ப புலம்பல். ரூபினி சிரித்தாள். டேட், நான் ஒரு கம்பெனியோட எம்டி. சின்ன குழந்தையா என்ன? சிரித்தபடி ஃபோனை வைத்தார் அப்பா. காரின் இன்ஃபோடைனில் பாடிக்கொண்டிருந்த பாடலை மியூட்டிலிருந்து ரிலீஸ் செய்துவிட்டு மீண்டும் ஓடவிட்டாள். மீண்டும் ஏஆர் ரஹ்மான் வரவில்லை. மாறாக ஒரு சிரிப்பு குரல். ஆனா பெண்ணா தெரியவில்லை. அமானுஷ்யமாக கேட்டது. யூடியூபுடன் கனெக்ட் செய்திருந்தாள் தனது போனை. இடையில் வரும் விளம்பரம் என நினைத்தாள். மீண்டும் பாடல் ஒலித்தது. பின்பு கரகரவென்ற இரைச்சல். ரேடியோவில் வருமே அதே போன்று. பின் அதே சிரிப்பொலி. ரூபினி என்றது இப்போது குரல். திடுக்கிட்டு போய் காரின் இன்ஃபோடைன்மெண்ட்டை பார்த்தாள். அதில் ஏஆர் ரஹ்மான் பாடலின் வரிகள். தன் போனை எடுத்து பார்த்தாள். அதுவும் அப்படியே. இப்போது மீண்டும் ரூபினி என்றது குரல். அதன் தொனி என்ன அனுமானிக்க முடியவில்லை. சட்டென காரை பிரேக் அடித்து நிறுத்தினாள். பயத்துடன் விழிகளை சுழற்றி தலையை திருப்பி காருக்குள் பார்த்தாள். முகம் வேர்க்க ஆரம்பித்தது. யாரும் இல்லை. பிரம்மையா? இல்லையே, ஸ்பீக்கர் வழியாக கேட்டதே. சற்று நேரம் நிதானித்தாள். இப்போது எந்த கரகரப்பும் இல்லை. காரின் ஸ்பீக்கர் பாடலை பாடிக்கொண்டிருந்தது. இல்ல, நமக்கு தான் ஏதோ தூக்கு கலக்கம் போல. காரை தள்ளி வண்டிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிறுத்தி காரின் பார்க்கிங் லைட்டை எரிய விட்டால் முன்னும் பின்னும். வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு காரை விட்டு கீழே இறங்கினாள். தண்ணீரால் முகத்தை அடித்து கழுவினாள். ஜில் என்ற இரவு காற்று முகத்தில் மோதி கிடுகிடுக்க வைத்தது. அப்படியே சிறிது நேரம் கண்களை மூடி நின்றாள். சன்னமாக ரூபினி அந்த குரல் கேட்டது. சட்டென திரும்பினாள். சுற்றுமுற்றும் பயத்துடன் பார்த்தாள். எங்கும் ஒரு வெளிச்சப்பொட்டு இல்லை. சர்ரென சாலையை கடந்து செல்லும் வாகனங்கள் மட்டும். சாலையை தாண்டி எங்கோ தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்ச புகை தெரிந்தது. ரூபினி இப்போது ஸ்பஷ்டமாய் அவள் தோள்களில் பின்பக்கமாய் முகத்தை வைத்துக்கொண்டு காதோடு காதாய் யாரோ கிசுகிசுப்பாக சொல்வது போல், ரூபினி, நானும் உன் கூட வரவா? என்னையும் கார்ல ஏத்திட்டு வரியா? அவ்வளவுதான். வீல் என அலறிக்கொண்டே பொத்தன தண்ணீர் பாட்டிலை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்தாள். யாரு யாரு யார் என் கூட பேசுறது? அவள் பேசியது அவளுக்கே கிளி மூட்டியது. யாரது? நான்தான் நான்தான் என்று அவள் பேசிய தொனியிலேயே அதுவும் பேசியது. விழுந்தெடுத்து கொண்டு அலறியபடி காரின் கதவை திறந்து உள்ளே உட்கார்ந்து இக்னிஷனை உசுப்பினாள். கார் கிளம்ப மறுத்து சண்டித்தனம் செய்தது. மீண்டும் மீண்டும் முயன்றாள், முடியவில்லை. அலறிக்கொண்டே மறுபடியும் முயன்றாள். ஸ்டார்ட் ஆகியது. இப்போது சர்ரென கார் கிளம்பியது. மூச்சு வாங்க பீதியுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். எங்கும் நின்று திரும்பி பார்க்கவில்லை. திடீரென காரின் முன் கண்ணாடி மீது சொட் சொட்டென ஏதோ மழை துளி போல் விழுந்தது. பார்த்தாள். பயத்தில் அப்படியே உறைந்து போனாள். அது இரத்த துளிகள். துளிகள் இப்போது எழுத்து வடிவமாக தெரிந்தது. ரூபினி என்று. அதன் கீழ் வேறு இரத்த புள்ளிகள் ஒவ்வொன்றாக விழ ஆரம்பித்து துரோகி என எழுதியது. மிரண்டு போனாள். அதன் கீழே இரத்த புள்ளிகள் மீண்டும் உற்பத்தியாகி விடமாட்டேன் யாரையும், முதல் பலி நீ என உற்பத்தியாகவும் ஒரு கோரமான எரிந்து போன முகம் ஒன்று ஆவென வாயை பிளந்தபடி காரின் முன் கண்ணாடி வழியே பச்சக்கென எங்கிருந்தோ வந்து ஒட்டி கொள்ளவும் சரியாக இருந்தது. அவ்வளவுதான். கார் தன் கட்டுப்பாட்டை இழந்து வீல் என்ற ரூபினியின் அலறலோடு எதிரே வந்த ஒரு லாரியின் முன் டமார் என்ற பெருஞ்சத்தத்துடன் மோதியது. கார் அப்பளம் போல நொறுங்கியது. அத்தியாயம் 4. மழை நாள் இரவு 10 மணி. ஒரு கார் பெங்களூர் ஹைவேஸில் விரைந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் கும்மிருட்டு. கடந்து செல்லும் வாகனங்களின் வெளிச்ச சிதறல்கள். இடியும் மழையும் மின்னலுமாய் கார் தார் ரோட்டில் வழுக்கி கொண்டு போய்க் கொண்டிருந்தது. காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ரஞ்சித். பெரிய நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருப்பவன். திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஒரு பிசினஸ் மீட்டுக்காக பெங்களூர் சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு பெண் மழையில் நனைந்தபடி சேலை தலைப்பால் தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு லிஃப்டுக்காக கையை நீட்டினாள்.
வண்டியை நிறுத்தினான். கண்ணாடியை கீழே இறக்கினான். அவள் குனிந்து பார்த்தாள். நீர் சிதறல்கள் உள்ளே தெரித்தன. ஐயா, என்னை கொஞ்சம் பக்கத்து டவுனில் இறக்கி விட்டுடுறீங்களா? வேலை முடிய லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக நிற்கிறேன். எந்த பஸ்ஸும் வரலிங்க கெஞ்சினாள். பாவமாக இருந்தது பார்க்கவே. காரின் லாக்கை ரிலீஸ் செய்தான். பின்னாடி உட்காருமா என்றதும் அவள் தேங்க்ஸுங்க என்று பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தாள். மன்னிச்சுக்கிடுங்க, காரெல்லாம் ஈரமாயிடுச்சு. பரவாயில்லம்மா. எங்கே போகணும்? இங்கே பக்கத்தால தான். நீங்கள் போயிட்டே இருங்க, நான் சொல்கிறேன். அப்போது அவன் ஃபோன் ஒலிக்க பார்த்தான். அவன் உட்பி ஷீலா. ஹாய் ஷீலு என்றான் கொஞ்சலாக. பின்னால் கண்ணாடியில் தெரிந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தவன் கண்ணாடியை பார்க்க பக் என்றது. அந்த பெண்ணின் உருவம் தெரியவில்லை. சடன் பிரேக் அடித்து திரும்பி பார்த்தான். அவள் இருந்தாள். இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தாள். கண்கள் இரண்டும் அந்த இருட்டில் பளபளவென மின்னியது. சிரித்தாள். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நான் இறங்குற இடம் இது இல்லை சார். வண்டி எடு சார். இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. பேய் பிசாசுங்க உலாவற இடம். எடு சார் வண்டியை. அவன் குழப்பத்துடன் வண்டியை எடுத்தான். சார், எனக்கு பசிக்குது. எதனா துண்ண வச்சிருக்கீங்களா கேட்டாள். இவனுக்கு எரிச்சலாக வந்தது. வருவதே ஓசி, இதில் சாப்பாடு வேற வேணுமாக்கும். ஏனோ அவனுக்கு இப்போது அவளை பிடிக்கவில்லை. அவளது பேச்சும் செயலும் தோற்றமும் வித்தியாசமாக இருந்தது. இவன் எதுவும் அவளுக்கு பதில் பேசவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து பின்னால் இருந்து அந்த சத்தம் கேட்டது. என்று எதையோ ரசித்து ருசித்து சாப்பிடுவது போல. அப்படி எதை சாப்பிடுகிறாள்? எதுவும் வண்டியில் இல்லையே என்றபடி பின்னாடி அசால்ட்டாக திரும்பியவனுக்கு தூக்கி வாரி போட்டது. முதுகு தண்டு சில்லீர் என்றது. குடல் வெளியேறி வாய் வழியே வருவது போல் இருந்தது. அந்த பெண் தானே தன் கை விரல்களை கடித்து ரசித்து ருசித்து சப்பி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பற்கள் பெரியதாக தெரிந்தது. வாயோரம் 2 நீண்ட கோரை பற்கள், குழி விழுந்த கண்கள், உதட்டில் வழிந்த ரத்தம், முழுக்கட்டீர் என பாதி கடிக்கப்பட்ட கைவிரல்கள். கருமமே கண்ணாய் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் இவன் திரும்பி பார்ப்பதை உணர்ந்து அவனை பார்த்து சிரித்தாள். ரஞ்சித்து என்று கெக் 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 என சிரித்தது அந்த பிசாசு உருவம். அடுத்த வினாடி யாரோ உள்ளே கைவிட்டு இதயத்தை பிசைவது போல் உணர்ந்தான். மூச்சு விட முடியாமல் கண்கள் நிலை குத்தியது. மார்பு பகுதியில் அதீத வலி பரவியது. அடுத்த 2 நிமிடங்களுக்கெல்லாம் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வந்து செத்து போனான் ரஞ்சித். அந்த உருவம் கெக் 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 என சிரித்து கொண்டே இருந்தது. கார் தாறுமாறாக ஓடி தடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு பாலத்திலிருந்து ஆற்றில் பாய்ந்தது. பெய்யும் மழையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்று நீரில் அப்படியே முங்க ஆரம்பித்தது. மூழ்கும் அந்த காரின் டாப்பில் நின்று கொண்டு அந்த உருவம் தன் கைவிரல்களை இப்போதும் கடித்து சுவைத்து தின்று கொண்டிருந்தது, சிரித்தபடியே. அத்தியாயம் 5. அப்ப ராமேஸ்வரன் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்து கொண்டிருந்தார். அம்மா கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள். பாட்டி ஜபமாலை உருட்டி கொண்டிருந்தாள் பூஜை அறையில். ரம்யா ஒரு தூணை பிடித்து கொண்டு அதனை தன் கை விரல் நகத்தால் கீறியபடியே நின்று கொண்டிருந்தாள். எல்லாம் நீ கொடுக்கிற இடம். வயசாயின்டே போறதே கொஞ்சமானும் பொறுப்பு வேண்டாம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா. இவளை பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு அவ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த பையன் நகுலுக்கே ஃபோன் பண்ணி நேக்கு உங்களை பிடிக்கலைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பா. முகம் ஜிவு ஜிவுவென கோபத்தில் சிவந்திருந்தது. ஏற்கனவே சிவந்திருந்த அவரது முகம் இப்போது கோபத்தில் நிஜமாலும் ஒரு தக்காளி பழம் போல சிவந்தது. அம்புஜம் பதறினாள். ஏன்னா சித்த பொறுமையா இருங்கோ. ஏன் இப்படி கோபப்படுறேள்? பிபி ஜாஸ்தி ஆயிட போறது. ஆகட்டுமேடி, பிபி வந்து நான் போய் ஒழியறேன். இருந்த எண்ணத்தை சாதிக்க போறேன். இவ பண்ற அழிச்சாட்டியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் போய் சேர்ந்தா இவளுக்கு சேமமோன்னோ கொதித்தார். இவ ஏன் இப்படி பண்றா, எதை மனசுல வச்சுண்டு இப்படி பண்றான்னு நேக்கு நல்லா தெரியுண்டி. அதையே மனசுல நினைச்சுண்டு இவ இப்படி பண்ணினான்னு வெய்யி, சீக்கிரமே நான் போய் சேர்ந்துடுவேன். போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு துக்குரிய பெத்திருக்கியே, உன்னையும் கொன்னுட்டு நானும் போய் குளத்துல ஜலசமாதி ஆயிடுவேன், பார்த்துக்கோ. உரிமை விட்டு அங்க வஸ்திரத்தை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டார். தூணை பிடித்தபடியே தரையை பார்த்து கொண்டிருந்த ரம்யாவின் கண்களிலிருந்து சூடான கண்ணீர் துளிகள் கிளம்பி தரையில் பொட் பொட்டென உதிர்ந்தது. அத்தியாயம் 6. கல்லூரி. உணவு இடைவேளை.
பெரிய மௌனராக ரேவதின்னு நினைப்பு மனசுக்குள்ள. இவ மட்டும் பிளான் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துவாளாம், மற்றவங்கள்லாம் ஏமாந்துட்டே இருப்பாங்களாம். புரிந்தாள் நிர்மலா அவளிடம். ரேணு கேட்டாள், ஏண்டி அவளை கரிச்சு கொட்டுற? பின்ன என்னடி, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வரன் தேடிட்டு வந்தா இந்த அமுக்கினி நேரத்துக்கு வீட்டுக்கு வராம சொதப்பி அவங்களெல்லாம் கோபத்துல இந்த மாதிரி பொண்ணே வேண்டான்னு ஓடிடுறாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி வந்த வரன் இவளுக்கு மேல. இவ இப்படி எஸ்கேப் ஆறது தெரிஞ்சு இவ காலேஜ் வாசல்லையே வெயிட் பண்ணி இவ கூட நாம எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் போன வரை கூட இருந்து இவளை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டார். போனவர் தன் அண்ணா அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு டபுள் ஓகே, நீங்கள் போய் பார்த்து பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசுங்கன்னு இருக்கார். அதாவது நேரில் பார்த்து ஒரு டென்ஷன் கொடுக்க வேண்டாமே அப்படின்னு, நேரில் பார்த்து நோ சொல்லி சங்கடப்படுத்த வேண்டான்னு. அதனால முதல்ல பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு. என்ன ஒரு குணம் பாரு! இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அம்மணி வேண்டான்னு சொல்கிறா. ஃபோன் பண்ணி அவருக்கே நேக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா. ரேணு கேட்டாள், அவ தான் பிடிக்கலன்னு சொல்கிறாளே, அப்புறம் ஏண்டி அவளை கம்பல் பண்ணுற? மாப்பிள்ளை அழகா இல்லையோ என்னவோ? நிர்மலா அவளை முறைத்து கொண்டே தன் செல்போனை எடுத்து அந்த நகுலின் புகைப்படத்தை காண்பித்தாள். பார்த்த பெண்கள் வாயை பிளந்தனர். டி செம்மடி, இப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஆளைய வேண்டாம்னு சொல்கிறா? ரம்யா எதுவும் பேசாமல் டிஃபன் பாக்ஸை கிளறி கொண்டிருந்தாள். ஷர்மி கேட்டாள், ஏன் ரம்மி? ஆளு நல்லா தானே இருக்கார், ஏன் பிடிக்கலை? அந்த வைத்தறிச்சலை ஏன் கேட்குற? இவ பார்த்ததே இல்லை, கருப்பா செவப்பான்னு கூட தெரியாது. இப்போது பெண்கள் அனைவரும் ரம்யாவை தீப்பார்வை பார்த்தனர். உனக்கு என்ன பெரிய ரதின்னு மனசில் நினைப்பா? வர்ற நல்ல வரனை வேண்டாம்னு ஏன் தட்டி கழிக்கிற? யாரையாவது லவ் பண்ணுறியா? ரம்யா பேசவில்லை. சொல்லுடி ரம்மி, யாரையாவது லவ் பண்ணுறியா? அப்படின்னா அவரையே அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. அது முடியாது என்றாள் நிர்மலா மெதுவான குரலில். ஏன்? திருப்பி கேட்டனர் பெண்கள். அவ காதலிச்ச அந்த பையன் இப்போ உயிரோடவே இல்லை, ஒரு விபத்தில் இறந்துட்டான் என்றாள் நிர்மலா கம்மிய குரலில். என்ன? அதிர்ச்சியுடன் திரும்பி ரம்யாவை பார்த்தனர் மற்ற அனைவரும். இப்போது ரம்யாவின் முகம் இறுகி போயிருந்தது. டிஃபன் பாக்ஸை மூடி வைத்துவிட்டு எழுந்து போய்விட்டாள். அத்தியாயம் 7. தோழிகளிடம் சொல்ல ஆரம்பித்தாள் நிர்மலா. இவ பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தது வேற காலேஜில். நானும் அவ கூட தான் அங்கே படித்தேன். அப்போது கூட படித்த பார்த்திபன் ரொம்ப நல்ல பையன், எல்லாத்துலேயும் டாப்பர். இவளுக்கும் அவனுக்கும் படிப்பில் எப்பையும் போட்டி இருக்கும். முட்டல் மோதல் எல்லாம் இருந்து கடைசியில் ஒருத்தரை இம்ப்ரெஸ் ஆகி காதலிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்படி? ஒரு லெட்டர் கிடையாது, சேட் கிடையாது, தியேட்டர் கிடையாது. காலேஜ் வரும்போது பிரேக் டைமில் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளோதான். என்னடின்னு கேட்டா, பேசினா காதல் குறைஞ்சிடுமா அப்படின்னு தத்துவம் பேசுவா. அவன் இவளுக்கு மேலே. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா இவ மேலே கெட்ட பேர் காலேஜில் வந்துடக்கூடாதுன்னு 2 அடி தள்ளி நின்று தான் பேசுவான், உட்காருவான். கேட்டால் காதலுக்கு மரியாதைன்னுவான். இப்படியே காலேஜ் முடிய டைம் வந்தது. ஆனால் எப்படியோ இவ விஷயம் வீட்டில் தெரிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவ காலேஜ் போகக்கூடாதுன்னுட்டார் அப்பா. வீட்லேயே இருந்தா 1 மாசமா. அப்போது பார்த்திபன் போய் அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கான். முதல்ல அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பியிருக்கார். அப்புறம் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கான். அதுவும் என்னன்னு, சார் உங்கள் கோபம் நியாயமானது தான், ஆனால் அதுக்காக அவளுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்திட வேண்டாம். நான் வேணும்னா வேற காலேஜில் சேர்ந்துக்கிறேன், அதுக்கப்புறமாவது ரம்யாவை காலேஜ் போக விடுங்கன்னு கெஞ்சி இருக்கான். சொன்ன மாதிரி அவன் காலேஜ் விட்டும் போயிட்டான். இது ரம்யாவுக்கு தெரியாது. அவன் போயிட்டான்னு நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட அவள் அப்பா அப்புறம் இவளை காலேஜ் போக விட்டார். இவளும் ரொம்ப அவளாக பார்த்திபனை தேடி இருக்கா. அப்போ தான் அவன் காலேஜ் விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது. ரொம்ப இடிஞ்சு போயிட்டா. இதுக்குள்ளே காலேஜ் முடிஞ்சு அவள் வீட்டில் இருந்தப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்திபன் அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தான் பெண் கேட்க. தனக்கு ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரில் வேலை கிடச்சிருக்கிறதாவும் இப்போது கை நிறைய சம்பாதிக்கிறதாவும் ரம்யாவை பெண் கேட்டு வந்திருக்கிறதாவும் சொன்னான். அவள் அப்பாவுக்கு வந்ததே கோபம். அவனை அடிக்கவே போயிட்டார். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண சொல்கிறியா? முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். ரம்யாவையும் கண்டபடி திட்டி அடிச்சிருக்கார். அன்னைக்கு சோர்வோட திரும்பி போனவன் தான். அப்புறம் எங்கேயோ டெல்லியில் இருக்கிறதா ஒரு நாள் எனக்கு லெட்டர் போட்டிருந்தான் என் முகவரிக்கு. ரம்யாவை தன்னை மறந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கும்படி எழுதுவான்.
கொஞ்ச நாள்ல அவன் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்தது. டெல்லியில் நடந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவன் ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு. எனக்கு ஆடி போயிடுச்சு. என் முகவரிக்கு லெட்டர் எழுதுனதால அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும். எனக்கு தகவல் கொடுத்துட்டான். ரொம்ப அதிர்ச்சியாக ஆயிட்டுது. இவகிட்ட சொன்னதும் அப்படியே நொறுங்கி போயிட்டா. சாப்பிடாம தூங்காமன்னு பைத்தியம் மாதிரி இருந்தா. அப்பப்போ யார் கூடவோ பேசுகிற மாதிரி இருக்கும். போய் பார்த்தா இவ தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பா. வீட்டில் எல்லாரும் பயந்து போய் என்னென்னவோ பூஜையெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. மனவியாதிக்கு எந்த பூஜை என்ன பண்ணும்? அப்படியே பிரம்ம பிடிச்சவளாட்டமே இருப்பா. அப்புறம் அவள் பாட்டி தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கட்டி சரி பண்ணினாங்க. நான் தான் அவள் அப்பா கிட்ட கையில் காலில் விழுந்து கெஞ்சி இப்படியே விட்டால் ஏதாவது ஆயிடும், மேற்கொண்டு படிக்க வைங்கன்னு சொல்லி நானும் என் அப்பாவும் இந்த கேர்ள்ஸ் காலேஜில் இவளை சேர்த்தோம். நானும் கூடவே ஜாயின் பண்ணேன். அந்த பார்த்திபன் இறந்து 2 வருஷமாக போகுது. இவ செத்து போனவனே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த படத்தில் வர்ற ரேவதி மாதிரியே இப்படி வர்ற வரனையெல்லாம் தட்டிக்கிட்டே வர்றா. நான் தான் அந்த நகுலுக்கு ஃபோன் பண்ணி இவ இந்த மாதிரி பண்ணுவா, நீங்கள் இங்கே வந்துடுங்கன்னு சொன்னேன். அதான் அவரும் வந்தார். இது அவளுக்கு தெரியாது. அதோட அந்த நகுல் என் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் அண்ணா அவர்கிட்ட இந்த விவரம்லாம் சொன்ன பின்னாடி தான் ரம்யாவை பார்க்கவே ஒத்துட்டு இருந்திருக்கார். அதுவரை அவரும் கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறார்? அவரும் நம்ம காலேஜ் தான். என்ன, நம்ம காலேஜா? பெண்கள் ஆச்சரியத்தில் கூவினர். ஸ்டூடெண்ட்டா? சி பொங்கடி, ஸ்டாஃப். இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, அடுத்த கேம்பஸில் இருக்கிற சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கார். எம்ஏ சைக்காலஜி. பேர் நகுல். வாவ், நம்ம கண்ணுக்கு படவே இல்லையே இதுவரை. எப்படி தெரியும்? அவர் இருக்கிறது வேற கேம்பஸில், வேற டிபார்ட்மெண்ட். பார்த்துக்க வாய்ப்பே இல்லையே. ரம்யா பாவண்டி, அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரொஃபஸரோட சேர்த்து வைக்கணும். ரம்யா வெட்ஸ் நகுல், பேர் பொருத்தம் நல்லா இருக்குல்ல? கலகலவென சிரித்தனர் பெண்கள். அந்த பெரிய கல்லூரிக்கு பொதுவான பூங்காவில் அந்த மாலை வேளையில் இருட்டி கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருந்த போது பூங்கா விளக்குகள் திடீரென அணைந்து எரிய ஆரம்பித்தது. கிர் கிர் என்ற ஒலியுடன். காற்றின் சில்லிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்திருந்தது. ஒருத்தி கைகளை பரபரவென தேய்த்து கொண்டாள். என்னடி திடீர்னு இப்படி குளிருது? ஆமால்ல, லைட்டெல்லாம் வேற விட்டு விட்டு எரியுது. பயமா இருக்கு. திடீர்னு இருட்டின மாதிரி இல்லை? அப்போது திடீரென்று நாசுக்கு பிடிக்காத ஒரு வாசனை, ஏதோ ஒன்று மூக்கை நிரடியது. என்னடி இது? ஏதோ பொசுங்கிற மாதிரி வாசனை வருதுல? எனக்கு வயித்த என்னவோ பண்ணுது. வாங்கடி போலாம். பெண்கள் எழுந்து விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்றதும் அந்த பூங்காவை ஒட்டிய சாலைக்கு அருகில் இருந்த நீண்டு வளர்ந்திருந்த ஒரு பெரிய புளிய மரம், சடை சடையாய் காய்த்து தொங்கும் புளியங்காய்கள். அந்த மரத்திலிருந்து அடர்த்தியான காணல் நீர் போன்ற ஓர் உருவம் மிதந்து அலைந்து கொண்டே அவர்கள் பேசிக்கொண்ட இடத்திற்கு வந்தது. சலசலவென்று கிளைகள் ஆடின. காற்று சுழன்றி அடித்தது அந்த இடத்தில் மட்டும். அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்த அந்த உருவத்தின் காய்ந்து வெடித்த உதடுகள் அதை சொல்லி பார்த்து கொண்டது. ரம்யா வெட்ஸ் நகுல். ரம்யா ரம்யா என்று கிட்டத்தட்ட அலறியது. கீச் கீச் என்று பறவைகள் ரெக்கைகளை அடித்துக்கொண்டு பறந்தன. எங்கோ நாய்கள் ஊளையிட ஆரம்பித்தன. அத்தியாயம் 8. வீட்டில் ஒரே போராட்டம். அப்பா நகுலனை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்த இவள் முடியாது என மறுக்க அவர் இவளை அடிக்க போய் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் வரை போய்விட்டது. 3 நாள் ஆஸ்பத்திரி வாசம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தார் அப்பா. இவளிடம் ஏதும் பேசவில்லை. டாக்டர் எச்சரித்திருந்தார். பிளட் பிரஷர் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இப்படியே விட்டால் ஒன்று இதயத்தில் பிரச்சனை வரும், அல்லது மூளையில் பிரச்சனை வரும் என்றதும் அம்புஜம் அரண்டு விட்டாள். ரம்யாவை நோக்கி தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தாள். கிட்டே வந்தாள். ஏமா, இதுவரை உனக்காக நான் அவரண்ட எவ்வளவோ மன்றாடியிருக்கேன். இப்போ அவருக்காக ஒன்னண்ட மன்றாடுறேன் என்றபடி தன் தாலியை வெளியில் எடுத்து அவள் முன்னால் நீட்டினாள். இதை எனக்கு காப்பாத்தி தருவியா? ரம்யா அடிபட்டது போல் அம்மாவை பார்த்தாள். அம்புஜம் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை, போய்விட்டாள். பாட்டியிடம் வந்து நின்றாள் ரம்யா. உன் அம்மாவை மாதிரி என் மகனை எனக்கு கொடுன்னு நான் கேட்க போறதில்ல. உன் பிடிவாதம் நியாயந்தான்னு உன் மனசுக்கு படுதா? கேட்டுவிட்டு பாட்டியும் போய்விட்டாள். ரம்யா 2 நாள் தன் அறையிலிருந்து யோசித்துவிட்டு 3ஆம் நாள் நகுலுக்கு ஃபோன் செய்தாள்.
உங்களை மீட் பண்ணணும். மருதமலை கோயிலில் சந்திக்கலாமா? வரேன் என்றான் நகுல். ஃபோனை வைத்து விட்டாள். மருதமலை முருகன் கோவில் தரிசனம் முடிந்து இருவரும் வெளியே வந்து ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தனர். சொல்லு ரம்யா என்றான் நகுல் குனிந்திருந்த அவள் முகம் பார்த்து. எடுப்பா இருந்தான். மழமழவென்று ஷேவ் செய்யப்பட்ட முகம், வசீகர கண்கள், கூர்நாசி, சராசரிக்கும் சற்று கூடுதல் உயரம். தேக அபியாசம் செய்பவன் என்பது பார்த்ததும் தெரிந்தது. அரைக்கே டி ஷர்ட் அவனது புஜபலத்தை இறுக்கி காட்டிக் கொண்டிருந்தது. வேஷ்டி அணிந்து பார்க்க பாந்தமாய் இருந்தான். ரம்யா சாதாரண சுடிதாரில் இருந்தாள். சொல்லு ரம்யா என்றான் மீண்டும். பேசணும்னு சொன்னியே. சொன்னாள் மெதுவான குரலில். நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். நகுலின் முகம் ஒரு வியப்புக்கு உட்பட்டது. என்ன சொன்னீங்க என்றான் மீண்டும். அது நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறியா இல்லை என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறியா என்றான் குறும்புடன். அவள் முகம் சிவந்தது. லேசான கோபம் முகத்தில் தெரிந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். உங்களை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என் கடந்த காலம் பற்றி உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் திணறியபடியே. தெரியும் என்றான் நகுல் அமைதியாக. அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள். என்ன தெரியும்? பார்த்திபன் பற்றி தெரியும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பிடிவாதமா உங்க அப்பாவை எதிர்க்கிறதும் தெரியும். அவள் பேசாமல் இருந்தாள். பார்த்திபன் மேல நீ வச்சிருக்கிற காதல் அபரிமிதமானது தான், சரிதான். ஆனா அதுக்காக உங்களையே தண்டிச்சுக்கிறது நியாயம் இல்லையே. தண்டனை உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் தான். உன்னோட ஆசைதான் நிறைவேறலை. அட்லீஸ்ட் உன்னை பெற்றவங்களோட ஆசையாவது நிறைவேறலாம் இல்லையா? இப்போ நீ சொன்னது மனப்பூர்வமான வார்த்தைகள் தானா? நல்லா யோசிச்சு சொல்லு அவன் கேட்டான். அவள் கண்மூடி சற்று நேரம் யோசித்தாள். பின் சொன்னாள், எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். கோயில் மணி ஒலித்தது. நகுலின் முகம் பிரகாசமானது. சரி, சந்தோஷம். வாரம்யா, அங்கே கொஞ்சம் படிகள் இறங்கி போனா பாம்பாட்டி சித்தர் சன்னதி இருக்கு. அங்க போய் தரிசனம் பண்ணலாம். 10-12 படிகள் இறங்கியதும் மலைச்சரிவை ஒட்டி அமைந்திருந்த அந்த சந்நிதியில் அவ்வளவாக கூட்டமில்லை. நகுல் சொன்னான், எனக்கு சித்தர்கள் மேல தனி பிரியம் உண்டு. ரொம்ப எளிமையானவங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான். அபரிமிதமான ஆற்றல் வச்சிருப்பாங்க. எதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, மதம்ங்கிறத தாண்டி எல்லா ரிலீஜன்லையும் சித்தர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன லெக்சரை அடித்தான் நகுல். ரம்யாவும் ஆமோதித்தாள். ஆமா, என் பாட்டியும் சித்தர்கள் கதை நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டிருக்கேன். அதே நேரம் மிகச் சரியாக எங்கிருந்தோ வந்து சேர்ந்தார் ஒரு தாடி மீசை பெரியவர். கண்களில் கூர்மை, முகத்தில் தேஜஸ். கழுத்தில் அவர் போட்டிருந்த நீல துண்டு ஒரு கணம் ஒரு சர்ப்பம் போல் பட்டது நகுலுக்கு. அவனை அறியாமல் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அவனை பார்த்துவிட்டு அவளும் கையெடுத்து கும்பிட்டாள். நமஸ்காரம் பிள்ளாய் என்றார் வித்தியாசமாக. நலமாயிரு மகளே என அவளையும் ஆசீர்வதித்துவிட்டு தன் கையில் வைத்திருந்த விபூதி பிரசாதத்தை அவர்களுக்கு தந்தார். அதே நேரம் உள்ளங்கையில் பார்த்தனர் திடுக்கிட்டு போயினர். இருவர் கையிலும் தாயத்து இருந்தது. சுவாமி, இது? நகுல் கொஞ்சம் திக்கியபடியே கேட்டான். அவர் அட்டகாசமாக சிரித்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசனியே, அந்த சித்தனோட வேலைதான். சித்து வேலைன்னு வச்சுக்கோயேன். இதை அந்த பாம்பாட்டி சித்தர் தான் உனக்கு கொடுத்துருக்கார். 2 பேரும் அதை உங்க கையில கட்டிக்கோங்க. இந்த இடத்துலையே கட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்திருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் எதிர்பாராத பல நிகழ்ச்சிகளும் பயங்கரங்களும் தொடங்க ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்காக ஒரு அமானுஷ்யம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட கர்ம வினை அது. நகுலும் ரம்யாவும் திக்கென அதிர்ந்தனர். சாமி, என்ன சொல்றீங்க? அவர் கண்ணை மூடியபடியே சொன்னார். உங்களுடைய புண்ணிய பலமும் பெரியவர்களின் பூஜா பலமும் உங்களை காப்பாற்றும். எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயத்தை கழட்டாதீங்க. சீக்கிரம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லா இறுக்கி கையில கட்டிக்கோங்க என்றார் உயர்த்திய குரலில். குழப்பம் கொஞ்சம், பயம் கொஞ்சம் என உணர்வுகள் உந்தி தள்ள அதை வலது கையில் கட்டி கொண்டனர் இருவரும். கட்டிவிட்டு நிமிர்ந்த போது அதிர்ச்சி வந்து அவர்களை அள்ளியது. அந்த பெரியவரை காணவில்லை. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்னங்க இது? ரம்யா பதட்டமாக கேட்டாள். திடீர்னு வந்தாரு, கொடுத்தாரு, அதுக்குள்ள காணாம போயிட்டாரு. நகுல் யோசித்தான். கோவிலுக்குள்ள எந்த கெட்ட சக்திக்கும் இடமில்ல ரம்யா. இது சித்தருடைய வேலைதான். நமக்கு ஏற்பட போகிற ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்துதான் அவர் இதை கொடுத்துட்டு போயிருக்கார்.
வா, இப்போ நாம முதல்ல உங்க வீட்டுக்கு போய் விவரத்தை பெரியவங்க கிட்ட சொல்லிடலாம் என்றவன் திரும்பி பாம்பாட்டி சித்தர் வணங்கிய அந்த லிங்கத்தை கும்பிட்டு விட்டு மேலே படிகளில் ஏறினான். பின்தொடர்ந்தாள் ரம்யா. மலையை விட்டு கீழே வந்தனர் அவன் காரில். கோவில் எல்லையை தாண்டி இவர்கள் ரோட்டை கடக்கவும் பக்கவாட்டில் அதுவரை ஒழுங்காக வந்த லாரி ஒன்று இவர்கள் காரை நோக்கி திடீரென வேகமெடுத்து சீறி பாயவும் சரியாக இருந்தது. மிகுந்த ஆக்ரோஷத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த லாரி இவர்களை பின்தொடர ஆரம்பித்தது. ஓட்டிக்கொண்டிருந்த லாரி டிரைவர் கண்கள் சிமிட்டாமல் உட்கார்ந்திருந்தான். அவன் பார்வை முன்னால் சற்று தூரத்தில் போய்க் கொண்டிருக்கும் அந்த சிவப்பு நிற மாருதி ஜென்னையை விரித்து கொண்டிருந்தது, இரையை கண்ட கழுகு போல. அவன் காதில் ஒரு குரல், விடாதே, அடிச்சு தூக்கு, விடாதே அந்த காரை என முணுமுணுப்பாய் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கிளீனர் பையன் பயந்து போனான். அண்ணா, என்னண்ணா இப்படி போற? மெதுவா போனா, முன்னாடி ஒரு கார் போகுது பாரு, வேகத்தை குறைச்சுக்க. ஐயோ, காரை நெருங்கிட்ட. அதே நேரம் பின்னால் அசுர வேகத்தில் ஒரு லாரி தங்கள் காரை தொடர்வதை பின் கண்ணாடி வழியே பார்த்து விட்டான் நகுல். ஒரு கணம் திகைத்து பின் சுதாரித்து லாரி கார் மேலே மோதும் கடைசி வினாடியில் காரை வளைத்து திருப்பி வேகமாக விரட்டினான். ரம்யா பீதியில் அலறினாள். இரையை துரத்தும் வேட்டை நாய் போல் அந்த சாலையில் காரை லாரி அசுர வேகத்தில் துரத்தி கொண்டிருந்தது. அப்போது உள்ளே பயந்து கத்தி டிரைவரை உலுக்கிக் கொண்டிருந்த அந்த கிளீனர் பையன் திடீரென பலமாக உலுக்கப்பட்டு விரைத்து கொண்டு உட்கார்ந்து நேர்பார்வை பார்த்தான். அவன் கண்கள் பழுப்பு நிறத்தில் மாறியது. அப்படியே நேர்பார்வை பார்த்து கொண்டே டிரைவர் பக்கம் திரும்பினான் மெதுவாக. கருமமே கண்ணாய் இருந்த டிரைவரை வெறித்தான். ஓங்கி கன்னத்தில் விட்டான் ஒரு அறை. பொறி பறந்தது. டிரைவர் துள்ளி உட்கார்ந்தான். தலையை பலமாக உலுக்கிக் கொண்டு பார்க்க இப்போது லாரியின் வேகத்தை கண்டுவிட்டான். முன்னால் போன காரில் மோத போகும் சமயம் டக்கென பிரேக்கை அழுத்தினான் பதறியபடி. கிரீச்! டயர் தேய நின்றது லாரி பெரும் குலுக்கலுடன். லாரி நின்றதை உணர்ந்து காரை நிறுத்தி திரும்பி பார்த்தான் நகுல். பின் பெருமூச்சு விட்டபடியே காரை மீண்டும் கிளப்பினான். இங்கே நின்றுவிட்ட லாரியில் திருதிருவென முழித்தபடி டிரைவர், டோய், என்னடா ஆச்சு? இப்படி இங்க வந்து நிக்கிறோம்? நாம போக வேண்டிய ரூட் இது இல்லையே. அதே நேரம் தன் உணர்வு வந்திருந்த கிளீனர் பையனும், என்னண்ணா இப்படி வேகம் வர்றீங்க? நான் தான் உங்களை உலுப்பி விட்டேன். இல்லாட்டா முன்னாடி போன காரை அப்படியே அடிச்சு தூக்கி இருப்பீங்க. அப்படியா என்றான் டிரைவர் யோசனையா எதுவும் புரியாமல். வண்டியை கிளப்பி திரும்பினான். அப்பா என்றபடி எரிந்த கன்னத்தை தடவிக்கொண்டே. ஒரு 5 விரல் அடையாளம் அவன் கன்னத்தில் அப்படியே அச்சாய் பதிந்திருந்தது. அத்தியாயம் 9. ஜோடியாக வந்திறங்கிய நகுலையும் ரம்யாவையும் பார்த்ததும் ராமேஸ்வரன் முகம் மலர்ந்தார். ஏதோ மனதிலிருந்து ஒரு பாரம் இறங்கியது போல இருந்தது அவருக்கு. வாங்கோ வாங்கோ மாப்பிள்ள, அம்புஜம் யார் வந்திருக்கான்னு பாரு. அம்மா வந்து பார்த்து இன்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்றாள். பாட்டி எட்டி பார்த்துவிட்டு வாங்கோ என்றாள் நகுலை பார்த்து. நகுலும் ரம்யாவும் பாட்டியின் காலில் விழுந்தனர். சௌக்கியமா க்ஷேமமா தீர்க்காயசோட இருங்கோ. அடுத்து ராமேஸ்வரன் காலில் விழுந்தனர். ஆனந்தத்தில் கண்ணீர் துளிர்த்தது அவருக்கு. நன்னா இருங்கோ என்றபடி கண்களை துடைத்து கொண்டார். ரம்யா என்ன கல்யாணம் பண்ண ஒத்துண்டா மாமா? நகுல் சொல்ல எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்போதுதான் பாட்டி அவர்கள் கையை கவனித்தாள். என்ன அது, 2 பேர் கையிலையும் ஒரே மாதிரி தாயத்து மாதிரி தெரிகிறதே. ஆமாம் என்று கோவிலில் அந்த பெரியவர் வந்ததையும் பின்னர் நடந்ததையும் சொன்னான். லாரி சம்பவத்தை தவிர எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். பாட்டி ரொம்பவும் அதிர்ந்தாள். ஈஸ்வரா, இது என்ன அனர்த்தமா இருக்கே, மனதுக்குள் புலம்பினாள். பின் வேக வேகமாக நாள் குறிக்கப்பட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணமும் எளிமையாக கோவிலில் நடந்து முடிந்தது. நினைக்க நினைக்க ரம்யாவுக்கு கனவு போல் இருந்தது. ஒரு வாரத்திற்குள் ரம்யா திருமதி ரம்யா நகுலாக மாறியிருப்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. திருமணம் அடைந்த அன்றே சாந்தி முகூர்த்தத்தில் நகுல் திட்டவட்டமாக ரம்யாவிடம் சொல்லிவிட்டான் சிரித்தபடியே, உன் மனம் எப்போ என்னை முழுமையா ஏத்துக்குதோ அப்போதான் நம்ம குடும்ப வாழ்க்கை, அதுவரை நாம 2 பேரும் நல்ல நண்பர்களா இருப்போம் என்று விட்டு அந்த அறையில் இருந்த சோஃபாவில் படுத்து உறங்கிவிட்டான். 4வது நாளே ஹனிமூன், கொடைக்கானல். ஏற்பாடு உபயம், அண்ணனும் அண்ணியும். 1 வாரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அங்கே சில் மூன் காட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஹனிமூன் சூட் புக் பண்ணியிருக்கேன் என்று விட்டான். சரி என்று காரில் கிளம்பி விட்டனர்.
பின்னால் தொடரும் விபரீதம் தெரியாமல். அத்தியாயம் 10. சில் மூன் காட்டேஜ் இருந்த இடம் கொடைக்கானலின் மிக உயரமான பகுதியில். காட்டேஜ் உள்ளே நல்ல வேளை கார் வரும் வழிபாதை அதற்காக அமைத்திருந்தனர் தனியாக. மெயின் சாலை கீழே இருந்து மேடாக ஏறி சட்டென பக்கவாட்டில் ஒரு பகுதியில் முடிந்தது. அந்த பக்கவாட்டு சாலை சிறிது மேடும் பள்ளமுமாய் இருந்தது. சுற்றிலும் பேரிக்காய், வால்பேரி, பிளம்ஸ் மரத்தோட்டங்கள். அருகில் சலசலத்து ஓடும் சிற்றோடை. அதில் பயிரிடப்பட்ட கேரட்களையும் கிழங்குகளையும் சல்லடையில் வைத்து அலசி அலசி எடுத்து கொண்டிருந்தனர் பெண்கள். கொடைக்கானலின் பனிக்காற்று பட்டு பட்டு அவர்கள் கண்ண மேடுகள் மூக்கு நுனி என நிறம் மாறியிருந்தது. மலைப்பகுதிக்கே உரிய தோற்றம். மேடுகளில் ஜனங்கள் சர்வசாதாரணமாக மூச்சு வாங்காமல் ஏறினார்கள். பள்ளங்களில் கிடுகிடுவென இறங்கினார்கள். 2 கிலோமீட்டருக்குள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்தபடியே அவர்கள் காட்டேஜை நெருங்கும்போது மணி 6. அந்த நேரத்திற்கே நன்கு இருட்ட ஆரம்பித்து விட்டது. சுற்றிலும் சில்வண்டுகளின் ரீங்காரம். பனி புகை மூட்டம் போட்டது போல் புசுபுசுவென பரவ ஆரம்பித்தது. காற்றில் குளிர் ஸ்வெட்டரையும் தாண்டி ஊடுருவியது. குளிர்தா என்றார் நகுல் சிரித்தபடியே அவளை பார்த்து. ஆமா, சொல்வதற்குள் பற்கள் கிடுகிடுவென ஆட வார்த்தை தந்தி அடித்தது ரம்யாவுக்கு. ரூம்ல ஹீட்டர் ஆன் பண்ணியிருப்பாங்க என்றபடி சாவியை பெற்றுக்கொண்டு ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்தனர். சர்வீஸ் பாய் ரூமை திறந்து லக்கேஜ்களை எடுத்து வந்து வைத்துவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். ரூமை பார்த்த ரம்யா கண்களை அகல திறந்தாள். வாவ் என்றது உதடு அவளை அறியாமல். சிறிய மைதானம் போன்ற அறை, நடுவில் பெரிய சைஸ் கட்டில், மேலே பிங்க் நிற கொசுவலை அலங்காரமாக சுருட்டி நளினமாக கட்டப்பட்டிருந்தது. அலங்காரமான திரைச்சீலைகள், கீழே அலங்காரமான கார்பெட், சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள் என சகல வசதிகளும் அந்த பெரிய அறையில் இருந்தது. ஹாலில் பாதி அளவு இருந்தது குளியல் அறை. ஒன்றன் பின் ஒருவராக வெந்நீரில் குளித்துவிட்டு வெளியே வந்தனர். கட்டிலில் அமர்ந்தாள் ரம்யா. அந்த கட்டிலின் அலங்காரங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். கட்டிலின் 4 மூலைகளிலும் 4 நீண்ட சிறிய மரத்தூண்கள் போல எழும்பி சிற்ப உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அதில் அந்த சிற்பத்தை பார்த்த ரம்யாவுக்கு முகம் சிவந்தது, சங்கடமாகியது. அவளது முகச்சிவப்பை பார்த்த நகுல் காரணம் புரியாமல் அவற்றை பார்க்க காரணம் விளங்கியது. அஜந்தா எல்லோரா சிற்பங்களை ஒத்திருந்தது அதன் வடிவங்கள். நகுல் சங்கடப்பட்டான். சாரி ரம்யா, எல்லாம் அண்ணா அண்ணி ஏற்பாடு. இட்ஸ் ஓகே என்றால் முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடியே. அந்த பெரிய கிங் சைஸ் கட்டலின் நடுவே தலையணைகளை அடுக்கி மூளைக்கு ஒருவராக படுத்து கொண்டனர். ஹீட்டரின் கணக்கணப்பில் பயண களைப்பு வேறு சேர்ந்து கொள்ள அடித்து போட்ட மாதிரி தூங்கி போயினர் இருவரும். நேரம் நள்ளிரவை தொட்டிருந்தது. எங்கும் நிசப்தம். நிசப்தம் ஒன்றே சாஸ்வதமாக அந்த பிராந்தியமே மயான அமைதியில் இருந்தது. அவ்வப்போது ஏதோ ஒரு தூங்கா பறவையின் கிரீச் கிரீச் என்ற சத்தம், நாயோ நரியோ ஊளையிடும் சத்தம். அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மலைமுகட்டின் மேலே பனியோடு பனியாய் கலைந்திருந்த பஞ்சு துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனித உருவமாக வடிவெடுத்தது. அந்த மனித உருவம் இடுப்பு வரை மட்டும் இருந்தது. நாம் வானத்தை பார்த்தால் சில சமயங்களில் நாய், பூனை, சிங்கம், டைனோசார் என்று ஏதோ ஒரு தோற்றம் நாம் காணும் மேகங்கள் பூண்டு கொள்ளும் இல்லையா? சிறிது நேரத்தில் காற்றடித்ததும் அவை கலைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மனித மேகம் அப்படி எந்த காற்றுக்கும் கலையாமல் அப்படியே மேக கூட்டத்தோடு கூட்டமாய் மிதந்து வந்து அந்த காட்டேஜின் பின்புற தோட்டத்தில் வந்து இறங்கி தரையில் மிதந்து கொண்டே நின்று அந்த காட்டேஜையை உற்று பார்த்தது. உற்று பார்த்த அதன் முகம் பிரகாசமடைந்தது. அதே நேரம் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த ரம்யாவுக்கு அறைக்குள் யாரோ முணுமுணுப்பது போல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. தூக்கத்திலிருந்து சட்டென கண்களை விழித்தாள். சிறிது உற்று கேட்டாள். சந்தேகமே இல்லை, யாரோ பேசுகிறது போல் இல்லை. தனக்குள்ளே நினைத்து கொண்டு திரும்பி அந்த மூலையில் உறங்கிக் கொண்டிருந்த நகுல்தான் ஏதோ தூக்கத்தில் பிணாத்துகிறானோ என்னவோ என நினைத்து மெத்தையில் மெல்ல உருண்டு அவன் அருகே சென்று காதை அவன் கிட்டே வைத்து கேட்டாள். இல்லை, மெல்லிய குரட்டை ஒலிதான் அவனிடமிருந்து வந்தது. குழப்பத்துடன் நிமிர்ந்தவள் அப்படியே திகிலடித்து போனாள். அந்த பெரிய அறையில் மின்சார விளக்கை அந்த கால ஸ்டைலில் மெழுகுவர்த்தி போல் அங்கங்கே சுவரில் சுற்றிலும்
மாட்டி வைத்திருந்தார்கள். இரவு விளக்காக. மெழுகுவர்த்தி போலவே அந்த மின்சார விளக்குகளும் கண்ணாடி ஸ்டாண்டில் முணுக் முணுக் என்று எரிந்து கொண்டிருந்தது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் கண்ட காட்சி. பெரிய அந்த அறையில் கட்டிலுக்கு எதிர்ப்பக்க சுவரின் ஒரு பக்க மூலையை பார்த்து கொண்டு யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். முழங்கால்களை கட்டியபடியே முதுகு மட்டும் காட்டிக்கொண்டு. யார்? ஆணா பெண்ணா எதுவும் தெரியவில்லை. கருப்பு கம்பளி போர்த்தின உருவம் மாதிரியான தோற்றம். பூட்டிய அறைக்குள் யார் வர முடியும்? அச்சத்தில் உறைந்து போனவள் கத்த வாயெடுத்தாள். சத்தம் வரவில்லை. வெறும் காற்றுதான் வந்தது. அவள் கேட்ட முணுமுணுப்பு சப்தம் அந்த உருவத்திடமிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. ஏதாவது பிரம்மையா? கண்களை கசக்கி விட்டு கொண்டாள். கட்டிலை விட்டு இறங்கி மெல்ல கொசுவலியை தூக்கிவிட்டு வெளியே வந்தாள். இப்போது அவள் வெளியில் வந்ததும் சட்டென அந்த முணுமுணுப்பு சத்தம் நின்றது. யாரது? மெல்ல கேட்டாள். அவள் பேசியது அவளுக்கு மட்டுமே கேட்டிருக்கும். இப்போது திடீரென ஒரு விம்மல் சத்தம் மட்டும் புறப்பட்டது அந்த உருவத்திடமிருந்து. நடுங்கியபடியே கை கால்கள் உதற உதற அந்த உருவத்தை நோக்கி அவள் மெல்ல அடியெடுத்து வைக்க வைக்க இப்போது அந்த உருவத்திடமிருந்து வினோதமான உருமல் சத்தம். நெஞ்சில் தொண்டையில் சளி கட்டியவர்கள், ஆஸ்துமா நோயாளிகள் இரட்டை குரலில் மூச்சு விடுவார்களே, அதுபோல இருந்தது அந்த ஒலி. கோபத்துடன் இழுத்து இழுத்து மூச்சு விட்டு கொண்டிருந்த அந்த உருவம் இப்போது உட்கார்ந்த இடத்திலிருந்தபடியே திடீரென்று தலையை மட்டும் சட்டென சுழற்றி அவளை திரும்பி பார்த்து விகாரமாக இழுத்தது. ஐயோ! முற்றிலும் எரிந்து போய் கரிக்கட்டையாய் எலும்பு கூடு மட்டும் ஈ என இழுத்தது. உடலை சுற்றிலும் புகை பறந்து கொண்டிருந்தது. என்று சிரித்தது. ரம்யா! ஆவென அவள் அலறின அலறல் நகுலை மட்டுமல்ல, அந்த மொத்த காட்டேஜியை எழுப்பிவிட்டது. என்ன என்ன என்று ஓடி வந்தனர் அனைவரும். கீழே மயக்கமாகி விழுந்து கிடந்தாள் ரம்யா. நகுல் பதட்டத்துடன் அவளை தூக்கி மடியில் வைத்து எழுப்பிக் கொண்டிருந்தான். படபடவென கதவை தட்டினார்கள். பணியாளர்களும் மேனேஜரும் செக்யூரிட்டி உட்பட. எழுந்து போய் கதவை திறந்தான். என்னாச்சு சார்? மேடம் கத்தன மாதிரி இருந்தது. வெளியே நடந்துட்டு இருந்த வாட்ச்மேன் காதல விழுந்து எங்ககிட்ட சொல்லி எழுப்பினா. ஏன் சார்? மயக்கமா விழுந்திருக்காங்க கீழே. ஐயோ! பதட்டமானார்கள். என்னன்னு தெரியல, நானே அவ கத்தின சத்தம் கேட்டுதான் எழுந்து வந்தேன். பார்த்தா இப்படி மயக்கமா விழுந்து கிடக்கிறா. மேனேஜர் டாக்டருக்கு அழைக்க அந்த நள்ளிரவு நேரத்திலும் மருத்துவர் வந்தார். அவளை பரிசோதித்துவிட்டு ஏதோ அதிர்ச்சி மயக்கம், லேசா ஹார்ட் ரேட்டும் பிபியும் அதிகமாயிருக்கு. அதிர்ச்சியோ பயமோ காரணமா இருக்கலாம். தூங்கி காலையில எழுந்திருக்கட்டும். இந்த டேப்லெட்ஸை கொடுங்க. காலையில ஏதாவது பிரச்சனைனா என் கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க என்று விட்டு கிளம்பினார் டாக்டர். நகுல் கொட்ட கொட்ட தூங்காமல் விழித்திருந்தான். வாய் பிளந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ரம்யா. என்னவானது இவளுக்கு? கனவு கண்டு கத்தினால் கூட கீழே ஏன் இங்கு வந்து விழ வேண்டும் தெரியவில்லையே. கல்யாணத்திற்கு இவள் சம்மதித்ததிலிருந்தே விபரீதமாக நடப்பது போல் பட்டது அவனுக்கு. குழம்பினான். அகஸ்மாத்தாக அந்த பெரியவர் கோவிலில் சொன்னது ஞாபகம் வந்தது. சட்டென அவன் கையில் இருந்த தாயத்தை பார்த்தான். இருந்தது. அவள் கையை பார்த்தான். பகீர் என்றது. காணோம். எங்கே? மெத்தையை பார்த்தான். தலையணை கடியில் துழாவினான். கட்டிலுக்கடியில், அறையில் என தேடி பார்த்தான். எங்கும் இல்லை. ஏதோ ஒன்று தோன்ற பாத்ரூமில் சென்று பார்த்தான். அவன் நினைத்தது சரிதான். தண்ணீர் குழாயின் அருகே ஒரு சின்ன ஸ்க்ரூ போல் இருந்தது. அதில் அந்த தாயத்து மாட்டி தொங்கியபடி இருந்தது. அப்பா! நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதை எடுத்து வந்து அவள் கையில் கட்டினான். காலையில் நெடுநேரம் கழித்தே கண் விழித்தாள் ரம்யா. என்ன நடந்தது ரம்யா? நைட்டு கனவு எதுனா கண்டியா? அந்த அலறல் அலறின விபரம் கேட்டான். அப்போதுதான் அந்த பயங்கர நிகழ்ச்சி அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அது தான் கேட்டதை கண்டதை சொன்னாள் பயத்துடன். அது ஏதோ கனவு ரம்யா, ஒண்ணுமில்ல, நீ ரெஸ்ட் எடு. இன்னும் 2 மணி நேரத்துல சைட் சீயிங் போறோம். சமாதானம் செய்தான். குழப்பத்துடன் தலையசைத்தாள். தான் கண்டது கனவா? இல்லையே, நிஜம் போல இருந்ததே. பயத்துடன் அந்த உருவம் இருந்த இடத்தை பார்த்தாள். இப்போது அது வெறுமையாக இருந்தது. அத்தியாயம் 11. கோக்கர்ஸ் வாக். கொடைக்கானலில் மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். இதமான மெல்லிய சாரல் பூந்தூரலாய் முகத்தில் தூவ தன் இணையோடு அந்த நீளமான நடைபாதையில் பக்கவாட்டு மலை பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டே நடப்பது தனி சுகம். குழந்தைகள், காதலர்கள், இளஞ்சோடிகள், தனிமை விரும்பிகள் என அந்த பகுதியில் காலார நடக்கவென்றே ஒரு தனி கூட்டம் வரும். கோக்கர்ஸ் வாக்கில்
திபெத்தியன் கடைகள் நிறைய வரிசையாக இருந்தன. அழகழகான ஸ்வெட்டர்கள், குல்லாய்கள், மங்கி குல்லாய்கள், காதை மட்டும் அடைக்கும் உள்ளன் அடைப்பான்கள், விளையாட்டு பொம்மைகள், கிளிஞ்சல்கள், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், பிளம்ஸ், பஞ்சு பொம்மைகள் என பார்க்கவே அழகாக இருக்கும். ரம்யாவும் நகுலும் நடைப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தனர். பக்கவாட்டு மலை பள்ளத்தாக்கை பயத்துடன் எட்டி பார்த்தாள் ரம்யா. கிடுகிடு பள்ளம். நகுல் கை கெட்டும் தூரத்தில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டத்தை ரசித்துக் கொண்டே நடந்தான். நடந்து கொண்டிருந்தவன் சட்டென நின்றான். அவன் முகத்தில் சொல்ல ஒணாத பயங்கர உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்தன. தலைக்கு மேலே கை கெட்டும் தூரத்தில் போய்க் கொண்டிருந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்து எழுத்து வடிவம் பெற்றன. இப்போது ஜாக்கிரதை என எழுத ஆரம்பித்து, ஆஸ்பத்திரிக்கு போகாதே, ரம்யாவை எழுதி முடிப்பதற்குள் ஒரு பெரிய குளிர்காற்று வந்து அந்த மேகத்தை ஊதி தள்ளி அடித்து கொண்டு போனது. கண்களை கசக்கி விட்டு கொண்டான். இப்போது மேகமும் இல்லை, எழுத்துக்களும் இல்லை. நகுல் திக்பிரமை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். உண்மையிலேயே என்ன பார்த்தோம்? ஜாக்கிரதை, ஆஸ்பத்திரிக்கு போகாதே, ரம்யாவை என்று எழுத்து தோன்றியது. அதற்குள் காற்றடித்து மேகம் கலைத்து விட்டது. என்ன நடக்கிறது இங்கே? இது எதையும் ரம்யா கவனிக்கவில்லை. அடுத்து தொப்பி தூக்கி வரைக்கு வந்தனர். காற்று அதிகம் நிரம்பி இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதி அது. நாம் நமது தொப்பியை தூக்கி கீழே எறிந்தால் அது காற்றின் அழுத்தத்தால் மீண்டும் எழும்பி மேலே வரும். அங்கும் இங்கும் தொப்பி காற்றில் அலை கழிந்து பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும். நிறைய பேர் அதை போல் தங்கள் கேப்பை கீழே தூக்கி போட்டு விளையாண்டு கொண்டிருந்தனர். ரம்யாவும் அதை பார்த்து ஆர்வமாகி கடைகளில் விற்று கொண்டிருந்த லைட் வெயிட் தொப்பியை வாங்கி அந்த பள்ளத்தாக்கில் எரிந்து எரிந்து விளையாடி கொண்டிருந்தாள். நகுல் ஏதோ சிந்தனையில் அங்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு சுவரில் சற்றே சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். திடீரென்று ரம்யா தூக்கி எறிந்த அந்த மஞ்சள் நிற தொப்பி சர்ரென இறங்கி கீழே போனது. ரம்யா திகைத்து கீழே எக்கி பார்த்தாள். காவலாளி ஓடி வந்தான். அம்மா அம்மா, இப்படியெல்லாம் எட்டி பார்க்காதீங்கம்மா, பள்ளம் அப்படியே உள்ள இழுத்துடும் எச்சரித்தான். இல்ல, தொப்பி கீழே போயிடுச்சு என்றால் குழந்தைத்தனமாக. அது மேலே எழும்பி வருமா, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வாங்க. நகுல் பதட்டத்துடன் வந்தான். என்னாச்சு ரம்யா, என்ன இது? ஜாக்கிரதை. சட்டென அந்த மேக எழுத்து வார்த்தை ஞாபகம் வந்தது. ஜாக்கிரதை. என்னவோ செய்ய பாய்ந்து ரம்யாவை கட்டி கொண்டான். ரம்யா ஒன்றும் புரியாமல் முழித்தாள். கூச்சமும் மெல்லிய கோபமும் அவள் முகத்தில் தெரிந்தது. அவனை சட்டென உதறிவிட்டு விடுவிடுவென மேலே நடக்க ஆரம்பித்து சற்று தள்ளி நின்று கீழே எட்டி பார்த்தாள். நகுல் சாரி என்றான் பக்கத்தில் வந்து நின்று முணுமுணுப்பாக. கீழே பார்த்து கொண்டிருந்த ரம்யாவின் அருகில் ஏதோ ஒரு குரல். கீழே குதி ரம்யா, கீழே குதிச்சுடு. சட்டென திரும்பினாள். யார் இதை சொன்னது? நகுலா அப்படி சொன்னா? இல்லையே, இந்த குரல் நேற்றிரவு ரூமில் கேட்ட அதே குரல். அமானுஷ்யமாய் காற்று ஒன்று உய் உய் என்று அவளை மட்டும் சுற்றி சுற்றி வருவது போல் உணர்ந்தாள். பயம் சற்று கூட. தள்ளி நின்று கொண்டிருந்த நகுலிடம் சென்று விடலாம் என எத்தனித்து திரும்பியவள் சட்டென நின்றாள். கீழே அந்த மலை பள்ளத்தாக்கிலிருந்து விற்றென ஏதோ கிளம்பி மேலே வருவது போல் தெரிந்தது அவளுக்கு. என்ன அது? சிவப்பாய். உற்று பார்த்தாள். கரகரவென சுற்றி கொண்டே வந்து அது அவள் காலடியில் சொத்தென விழுந்தது. திகிலுடன் அதை உற்று பார்த்தவள் கையில் எடுத்தாள். அது சற்று முன் அவள் பள்ளத்தில் விட்டிருந்த அந்த மஞ்சள் நிற தொப்பி. இரத்தத்தில் முக்கி எடுத்தது போல் கொழ கொழவென்று ஆங்காங்கே ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. ரம்யா வீல் என பயங்கரமான அலறலுடன் அப்படியே மயக்கமாகி கீழே சரிந்தாள். அவள் கையிலிருந்த தொப்பி அப்படியே கிளம்பி விற்றென பறந்து அந்த பள்ளத்தாக்கில் சென்று மறைந்தது. அத்தியாயம் 12. ஹாஸ்பிட்டலில் கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தாள் ரம்யா. கீழே விழுந்ததில் கல்லில் மோதி நெற்றியில் ஒரு சிறிய இரத்த பொத்தல். கட்டு போடப்பட்டிருந்தது. நகுல் கவலையுடன் அருகில் உட்கார்ந்திருந்தான். டாக்டர் வந்தார். முதல் நாள் இரவு சிகிச்சை அளித்த அதே டாக்டர் தான். அவன் கையில் அவர் தந்த விசிட்டிங் கார்டு இருந்ததால் அங்கேயே அவளை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு கூட்டி வந்து விட்டான். அந்த நேரம் டாக்டர் இல்லாததால் பெரிய நர்ஸ் வந்து உடனடியாக நெற்றியில் மருந்து வைத்து கட்டு போட்டு விட்டாள். இப்போது டாக்டர் வந்ததும் என்ன நடந்தது என விசாரித்துவிட்டு ரம்யாவை பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார். அப்போது அந்த ஆஸ்பத்திரியின் ஜன்னல் கிடுகிடுவென காற்றில் ஆடுவது போல் ஆடத் தொடங்கியது. நர்ஸ் மேஜை மேலே வைத்திருந்த ட்ரேயும் தடதடவென மெல்ல ஆடியது. நகுல் விசித்திரமாக அதை பார்த்தான்.
திடீரென குனிந்து ரம்யாவை பரிசோதித்துக் கொண்டிருந்த டாக்டரின் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம். ஒரு துள்ளு துள்ளி விட்டு நின்றார். என்ன டாக்டர்? தலையை பலமாக உலுக்கினார். இப்போது அவர் கண்களின் நிறம் சற்றே மாறி கொஞ்சம் கருப்பு நிறம் கூடியிருந்தது கண்ணின் கருமணியில். தலையை நிமிர்த்தாமல் குனிந்து கொண்டே நர்ஸை அழைத்தார். நர்ஸ். எஸ் டாக்டர். இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடணும். உடனே கையில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. குரலில் கரகரப்பு. ஓகே டாக்டர் என்றபடி ரம்யாவின் கைகளில் இருந்த வளையல், வாட்ச், மோதிரம் என எல்லாவற்றையும் கழட்டினாள் அந்த நர்ஸ். அந்த தாயத்தை கழட்ட போனாள். டாக்டர் சற்று தள்ளி வெறித்தவாறே அதை பார்த்து கொண்டிருந்தார். நகுல் பதறினான். சிஸ்டர் வேண்டாம், அதை கழட்டாதீங்க. நர்ஸ் டாக்டரை பார்க்க, அதை கழட்டலேனா அப்புறம் நான் நினைச்சது எப்படி நடக்கும்? ஐ மீன் வெண்பிளான் கையில் எப்படி போடுறது? சிஸ்டர் யூ கேரி ஆன் என்றார் எங்கோ பார்த்து வெறித்தபடி. நகுல் கைகளை பிசைந்தான். நர்ஸ் ரம்யாவின் கையிலிருந்த அந்த தாயத்தை கழட்டி பக்கத்து மேஜையில் வளையலுடன் வைத்தாள். அதை கழட்டவே டாக்டரின் முகம் ஒரு விகார திருப்தியில் மலர்ந்தது. வாயை திறந்து சத்தம் வராமல் சிரித்தார். எவ்ரிதிங் இஸ் கிளியர் என்றதும் உடலை ஒரு குலுக்கு குலுக்கி தலையை சுலுப்பிக் கொண்டார். முகமும் கண்களும் பழைய நிலைமையை இப்போது அடைந்தன. வாட்ஸ் ராங் வித் மீ? தன்னையே கேட்டுக்கொண்டார். நர்ஸ் கேட்டாள். டாக்டர் ட்ரிப்ஸ் போட்டுடலாமா? அவர் குழப்பத்துடன் தலையாட்டி விட்டு போனார். நகுல் கவலையாய் உறங்கும் ரம்யாவை பார்த்தான். அத்தியாயம் 13. இரவு 1:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த சிறிய ஆஸ்பத்திரி நிசப்தமாய் உறங்கிக் கொண்டிருந்தது. எங்கோ கேட்ட கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை. அதிக அளவில் உள்நோயாளிகள் இல்லாததால் நர்ஸ் தன் நாற்காலியில் கவிழ்ந்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரி ரிசப்ஷன். அதன் முன்னால் ஒரே நேரத்தில் 7-8 நோயாளிகள் உட்காரலாம் என்பது போல் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. அடுத்து டாக்டரின் கன்சல்டிங் அறை. அதற்கு அடுத்து கீழே 3 ரூம்கள், மேலே மாடியில் 2 ரூம்கள். இரவு தங்கியிருந்து காலையில் கிளம்ப சொல்லிவிட்டு டாக்டர் தன் வீட்டிற்கு போய்விட்டார். மாடியில் ஒரு அறை காலியாக இருந்தது. அதற்கு அடுத்த அறையில்தான் ரம்யா அட்மிட் ஆகியிருந்தாள். நகுல் அட்டெண்டர் காட்டில் கால்களை குறுக்கி ஆஸ்பத்திரி கம்பளியை போர்த்தி கொண்டு உறங்கி போயிருந்தான். எங்கும் மரண அமைதி வியாபித்திருந்தது. அப்போது அவர்கள் இருந்த ஆஸ்பத்திரி அறையின் ஜன்னல் மறுபடியும் கடகடவென ஆடத் துவங்கியது. கண்ணாடியால் ஆன ஜன்னல் அது. இறுக்கி மூடப்பட்டு உள்தாழ்பால் போடப்பட்டிருந்தது. அதன் உள்லாக் இப்போது தானாகவே கழன்ற ஆரம்பித்தது. மெதுவாக அதன் ஜன்னல் திறந்து அதன் உள்ளே ஒரு கருப்பு படலம் போன்று உள்ளே நுழைந்து கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ரம்யாவை பார்த்தது. அதன் கண்களில் கோபம், வெறி என்று தாண்டவமாடியது. சிறிது தள்ளி மேஜை மேல் இருந்த தாயத்தை வெறுப்புடன் பார்த்தது. தூங்கிக் கொண்டிருந்த ரம்யா சட்டென முழித்தாள். மெல்ல மெல்ல இருட்டு கண்களுக்கு பழகியது. பார்த்தவளுக்கு பயத்தில் கண்கள் அப்படியே நிலை குத்தி கொண்டது. தலைக்கு மேலே ஒரு புகைப்படலமாய் அந்த கருப்பு உருவம் அவளையே முறைத்து பார்த்தபடி. ஹோட்டல் அறையில் பார்த்த அதே கோர முகம். ஆவென கத்த அவள் வாய் திறந்த அதே நேரத்தில் திறந்த அவளது வாய் வழியே அந்த புகை அப்படியே குபு குபுவென உள்ளேறி முழுதும் அவளுக்குள் இறங்கியது. படபடவென அவள் நிலை மாறத் தொடங்கியது. வரைந்து வைத்தது போல் கழுத்திலும் முகத்திலும் நரம்புகள் கோரமாக புடைத்து கொண்டு தெரிந்தன. கண்கள் இரத்த நிறத்தில் மாறியது. கண்ணின் கருமணி சட்டென உள்வாங்கி வெள்ளை வெள்ளையர் என்ற விழிப்படலத்தில் ஒரே ஒரு பொட்டு சைஸாக அது மாறியது. கண்ணிற்கு கீழே அடர்ந்த மை போல கருப்பு வந்து அப்பிக்கொண்டது. கண்கள் பார்க்க பயங்கரமாய் மாறியிருந்தது. இப்போது உதடுகள் வெடித்து உலர்ந்து வெளிரி போயிருந்தது. முகம் ஏதோ சாம்பலை பூசிய தினசில் வெளிரியிருந்தது. உடல் கருத்து நிறம் மாறி போனாள் ரம்யா. கழுத்தை அப்படியே கடக் என மேலே தூக்கினாள். கை கால்கள் ஏதோ விறகு கட்டைகளை போல் கடக் கடக் என விரித்து கொண்டது. அவளது உடல் மெதுவாய் படுத்த நிலையிலேயே எழும்பி கட்டிலிருந்து 2 அடி உயரத்திற்கு மிதக்க தொடங்கியது. அவள் தொண்டையிலிருந்து அமானுஷ்யமாய் ஹக் ஹக் என்ற ஒரு சத்தம் வெளிப்பட்டது. சத்தம் கேட்டு கண் விழித்த நகுல் பார்த்தது கட்டிலின் மேல் உயரத்தில் கை கால்களை பரப்பியபடியே நீண்ட தலைமுடி கீழே தொங்க மிதந்து கொண்டிருந்த ரம்யாவின் உடலைத்தான். ரம்யா அலறினான் பயங்கரமாய். அவன் அலறவும் ரம்யாவின் உடல் கட்டிலில் பொத்தென வந்து விழவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 14.
துல்லியமான அதே நேரத்தில் கேரளாவின் வேலிப்புழாவில் இருந்த ஒரு சிறிய கொட்டாரம், அதன் அருகில் ஒரு சின்ன பகவதி கோயில் மண்டபம். மண்டபத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானத்தில் இருந்தார் அவர். இங்கே ரம்யாவின் உடலை அந்த அமானுஷ்யம் ஆக்கிரமித்ததும் தியானத்தில் இருந்த அவரது உடலில் ஒரு சிலிர்ப்பு. வயிற்றில் ஏதோ அவஸ்தையாய் பிசைந்தது. மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. ஏன் இப்படி? குழம்பினார். உள்ளே சென்று பகவதியை வணங்கிவிட்டு ஆசனத்தில் அமர்ந்து பிரசன்ன பலகையை வெளியே எடுத்தார். சோழியை உருட்டி பார்த்தார். அது கவிழ்ந்து கிடந்த நிலைமையை பார்த்ததும் முகத்தில் இருள் சூழ்ந்தது. அம்பிகையை பார்த்து, அம்மே, எந்தா இது என்றார் கவலையாக. அவர்தான் சிறுவயதில் வீட்டை விட்டு ஓடிய பத்மா பாட்டியின் இரண்டாவது மகன், ரம்யாவின் சித்தப்பா சேஷாத்ரி. அத்தியாயம் 15. மறுநாள் ரம்யா பழையபடி கலகலப்பாக மாறினாள். பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் முகம் சற்று வெளிரி போய் உதடு லேசான சாம்பல் நிறத்தில் இருந்தது. கண்கள் சற்று பெரியதாய் இருப்பதாய் தோன்றியது நகுலுக்கு. அவள் நார்மலாகிவிட்டாள் என டாக்டர் சொல்லிவிட்டார். சிறிது பலகீனமாக இருக்கிறாள், நன்கு சாப்பிடும்படி சொல்லிவிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் என்று வாழ்த்தவும் செய்தார். காட்டேஜ் வந்து சேர்ந்ததும் மேனேஜர் விசாரித்தார். முதல் நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க இருப்பதை போனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டான் நகுல். நலம் விசாரித்த மேனேஜருக்கும் பணியாளர்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு திரும்பியவன் அதிர்ந்து போனான். ரம்யாவை காணவில்லை. பதறியவனாக அறைக்கு வந்தவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அறையில் இருந்தாள். அந்த பெரிய ஆள் உயர ஜன்னலின் வழியாக தோட்டத்தை பார்த்தபடி முதுகு காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். நகுலுக்கு முதல் நாள் இரவு ஆஸ்பத்திரி கட்டிலில் மேலே ரம்யா மிதந்தது நினைவுக்கு வந்தது. இவன் அலறியதும் அவள் பொத்தென கீழே விழுந்ததும் குழப்பமான ஒரு கனவு போல் தெளிவில்லாமல் இருந்தது. அது உண்மையிலேயே கனவுதானா? ரம்யா கூப்பிட்டான். திரும்பவில்லை. ரம்யா இப்போதும் திரும்பவில்லை. மெல்ல நடந்து அவள் அருகில் வந்து அவள் தோளை தொடப்போனான். கிரீன் வேலியில் அவன் தொட்டதும் அவளுக்கு கோபம் வந்தது நினைவுக்கு வந்தது. தொடாமல் கூப்பிட்டான். ரம்யா. இப்போது திரும்பினாள். வெகு பக்கத்தில் அவள் முகம் பார்த்தவன் திடுக்கிட்டான். முகமா இது? கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 2 குழிகள். நோ என்று வீறிட்டபடியே பின்னால் போய் விழுந்தான். ரம்யா ஓடி வந்தாள். என்ன நகுல் இது? என்ன ஆச்சு? இப்போது பார்த்தான். கண்கள் எப்போதும் போல் இருந்தது. என்னாச்சு நகுல்? கீழே விழுந்தவனை எழுப்ப கையை நீட்டினாள். அவன் கையை கொடுக்க போகும் நேரம் சடக்கென்ன பின்னுக்கு இழுத்து கொண்டு அவனை வெறித்தாள். நகுல் தானே எழுந்து கொண்டு அறையில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். ரம்யா, இங்கே வா. வந்தாள். இப்படி உட்கார். அவனுக்கு சற்று தள்ளி உட்கார்ந்தாள். நகுல் அவளையே பார்த்தான். தன் பாக்கெட்டிலிருந்து அதை எடுத்தான். அவளுக்கு முன்பு நீட்டினான். தாயத்து. ஆஸ்பத்திரியில் நர்ஸ் கழட்டி வைத்த தாயத்து. அதனுடன் அவளது வளையல்கள், வாட்ச், மோதிரம். அவற்றை டீபாயின் மீது வைத்துவிட்டு தாயத்தை மட்டும் அவள் முன் எடுத்து முன்னும் பின்னும் ஆட்டினான். அதை பார்த்த ரம்யாவின் கண்கள் பயத்தில் விரிந்தது. இது தாயத்து என்றான் நகுல் தீவிரமான குரலில். வேண்டாம், இது மட்டும் வேண்டாம். இதை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. நேத்து கூட உன் கையில் இருந்தது ரம்யா. அப்ப ஒன்றும் பண்ணலையா? அவள் கோபத்துடன் சட்டென எழுந்தாள். இல்ல, நீங்க சரியில்லை, நான் போறேன். போக எத்தனைத்தவளை எட்டி கைகளை பிடித்தான். அவன் பிடித்ததும் ரம்யா அலறினாள். ஆ, ஐயோ, விடுங்க என்றபடி துடித்தாள். உடம்பெல்லாம் எரியுதே, என்ன விடுங்க, தொடாதீங்க. நகுல் திகைத்தான். நான் தொட்டால் ஏன் இப்படி துடிக்கிறாள்? கைகளை விட்டான். அப்படியே அமைதியாகி அவனை முறைத்தாள். அவன் தொட்ட இடத்தில் அவளது கைகள் சூடுபட்டது போல் சிவந்து போயிருந்தது. பெரியவர் சொன்னது நினைவுக்கு வந்தது நகுலுக்கு. எக்காரணம் கொண்டும் தாயத்தை கழட்டாதீங்க, அமானுஷ்யம் காத்துக்கிட்டு இருக்கு. லாரி சம்பவம், கொடைக்கானல் வந்ததிலிருந்து ரம்யாவிடம் ஏற்பட்ட பதட்டம், மாற்றங்கள், கடைசியாய் நேற்று ஆஸ்பத்திரியில் இவன் அவளை பார்த்த விதம், இப்போது தாயத்து என்றால் ஓடுகிறாள். அவன் தொட்டதும் அவள் உடம்பு எரிகிறது. ஏன்? சட்டென தன் கையில் இருந்த தாயத்தை பார்த்தான். ஓ, இதுதான் காரணமா? அப்படியென்றால் ரம்யாவை ஏதோ ஒன்று ஆக்கிரமித்திருக்கிறது. சட்டென எழுந்தான். அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த ரம்யாவை நெருங்கினான். அவன் நெருங்க நெருங்க இவள் பயத்துடன் பின்னடைந்தாள். வேண்டா, என்கிட்ட வராதீங்க. நோ. அவன் பொருட்படுத்தாமல் அவளை நெருங்க அவள் முகம் மாறி கத்த தொடங்கினாள். சொன்னா கேளு, என்கிட்ட வராத. பின்வாங்கினாள்.
நீ கையில கட்டி இருக்கிறத முதல்ல தூக்கி எறி கத்தினாள். பின் நயமான கொஞ்சம் குரலில், என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? இன்னும் நமக்குள்ள எதுவும் நடக்கலையே. அந்த பந்தம் வேணுமென்னா அதை முதல்ல தூக்கி எறிங்க ப்ளீஸ். நான் வேணுமா வேண்டாமா என கடைக்கண் பார்வையில் அவனை காதலுடன் பார்த்தாள். நகுல் எதையும் காதில் வாங்கவில்லை. தாயத்துடன் அவளை நெருங்கினான். அந்த அறையை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவள் பின்வாங்க இவன் முன்னேற ஒரு கட்டத்தில் அவன் எட்டி அவளை பிடித்து கையில் தாயத்தை கட்ட முயல ரம்யா அலறின அலறலில் பணியாளர்கள் ஓடி வந்தனர். என்னையா இது புருஷன் பொண்டாட்டி, எப்ப பாரு ஆள் மாத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர்களிடம் சலிப்பு. வந்தவர்கள் ரம்யா திமிருவதையும் நகுல் அவளை பிடித்து கையை வளைப்பதையும் பார்த்து திகைத்தனர். அவர்களை பார்த்துவிட்டு ரம்யா கத்தினாள், காப்பாத்துங்க, என்ன கொல்ல பார்க்கிறார், காப்பாத்துங்க என்றதும் அவர்கள் அதிர்ந்து போய் நகுலை பாய்ந்து பிடித்தனர். ரம்யா அவனிடமிருந்து விடுபட்டு போய் சுவர் ஓரமாக ஒண்டினாள். என்ன விடுங்க, அவ பொய் சொல்றா, அவ கையில இந்த தாயத்து இருக்கணும், நான் சொல்றது கேளுங்க திமிரினான் நகுல். அவர்களில் ஒரு முரட்டு பணியாள் அந்த தாயத்தை அவனிடமிருந்து புடுங்கினான். ரம்யா கத்தினாள், அதை தூக்கி வெளியில எறிங்க, இல்ல உடைச்சிடுங்க, அதுல விஷம் கலந்திருக்கு, அதை சாப்பிட சொல்லி என்னை வற்புறுத்துறார். அந்த முரட்டு பணியால் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த தாயத்தை புடுங்கி கீழே தரையில் வைத்து ஓங்கி மிதித்தான். அப்படியே நசுங்கி போனது அது. நகுல் அதிர்ந்து போய் நின்றான். என்ன காரியம் பண்ணி தொலைச்சிங்க, சை கத்தினான். உண்மை என்னன்னு தெரியாம இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்களே. அதே நேரம் இங்கே ஆரம்பித்திருந்தது அமானுஷத்தின் ஆட்டம். இருட்டி கொண்டு வந்தது. ரம்யா சிரிக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிக் கொண்டே பேய் சிரிப்பு சிரிக்க ஆரம்பித்தாள். எல்லோரும் நகுலை விட்டுவிட்டு அவளை திகைப்போடு பார்த்தனர். கைகளை கட்டிக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள் அவள். சத்தம் காதுகளை குடைந்தது. தலைவிரி கோலமாக மாறினாள். கண்கள் உருண்டையாய் பிதுங்கி வெளியே புடைத்து கொண்டது போல் இருந்தது. வாயின் இரு புறங்களிலும் கோரை பற்கள் நீண்டன. பற்கள் காரை படிந்து விகாரமாக தோன்றியது. கண்களில் கருவிழியையே காணும். பளீர் வெள்ளை நிறத்தில் கண்கள் பார்க்கும்போதே படுபயங்கரத்தை உண்டு பண்ணியது. பார்த்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு இதயம் வாய் வழியே வெளியே வராத குறை. நகுல் விக்கித்து போனான். கடவுளே, என்ன கோரம் இது! சிரித்து கொண்டே அப்படியே சுவரில் கால் வைத்து ஏற ஆரம்பித்தாள். பக்கவாட்டு சுவரில் சுற்றி சுற்றி நடந்து வந்தாள். அப்படியே சீலிங்கிற்கும் வந்து தலைகீழாகவே நடந்து சுற்றி கொண்டிருந்த ஃபேனில் தலைகீழாக அப்படியே தொங்க ஆரம்பித்தாள். ஃபேனோடு ஃபேனாக அவளும் கரகரவென சுற்றினாள். அறைக்குள் ஊழிக்காற்று அடிக்க ஆரம்பித்தது போல் பொருட்கள் அங்கும் இங்கும் பறக்க ஆரம்பித்தன. இப்போது பணியாளர்களுக்கு சரியான பேயிடம் வந்து மாட்டிக்கொண்டோம் என புரிந்துவிட்டது. டேய் வாங்கடா போயிடலாம் என பயத்தோடு அவர்கள் வெளியே ஓட எத்தனைக்க அந்த பெரிய அறை கதவு பட்டென சாத்தி கொண்டது. திகைத்து போய் நின்ற அவர்கள் முன் ஃபேனில் சுற்றி கொண்டிருந்த ரம்யா அப்படியே பறந்து வந்து குதித்து நின்றாள். அவர்கள் வீதியில் உறைந்தனர். கூர்மையான நீண்ட நகங்கள் கொண்ட தன் வலது கையை அவர்கள் முன் நீட்டினாள். அவர்கள் பின்வாங்க அந்த கை நீண்டு கொண்டே வந்தது. பணியாளர்கள் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தனர். அதில் தாயத்தை பிடுங்கி நசுக்கிய அந்த தாட்டியான பணியாளன் வாகாக சிக்கினான். அவனது கழுத்தை கப் என பிடித்தாள். சரையலென தன் முன் அத்தனை பெரிய உருவத்தை அசால்ட்டாக இழுத்தாள். தன் முகத்தருகே அவன் முகத்தை நெருக்கமாக வைத்து அப்படியும் இப்படியும் கழுத்தை கடக் கடக் என திருப்பி பார்த்தாள். அந்த கோர முகத்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்த அந்த ஹோட்டல் பணியாள் பயத்தில் அலறினான். கழுத்தை பிடித்து அப்படியே மேலே தூக்கினாள். அவன் அலறக்கூட முடியாமல் மூச்சுக்கு திண்டாடினான். கால்களை உதற ஆரம்பித்தான். நகுல் கத்தினான், வேண்டா ரம்யா, அவரை விட்டுடு. ரம்யா அதை காதில் வாங்காமல் அவன் கழுத்தை நெரிக்க தொடங்கினாள். கால்களை படபடவென உதறினான். அதே நேரம் அறை கதவு படீர் என திறந்தது. சடக்கென கழுத்தை ஒடித்து திரும்பி பார்த்தாள் ரம்யா. அதுவும் எப்படி? தலையை மட்டும் பின்புறமாக திருப்பி. அங்கே வாசலில் கையில் ஒரு மந்திர தண்டத்துடன் வந்து நின்றது சேஷாத்ரி. பின்னோடு பயமுகங்களுடன் அம்மா, அப்பா, பத்மா பாட்டி, நகுலின் அண்ணன், அண்ணி, அவர்கள் பின்னாடியே மேனேஜர் பீதியான முகத்தோடு நின்றிருந்தான். சேஷாத்ரியை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு பயம் வந்தது. தூக்கி பிடித்திருந்த அந்த ஆளை அப்படியே வீசிவிட்டாள். அவன் தொப்பென்று கீழே விழுந்தான். அவனை மற்றவர்கள் பாய்ந்து தூக்கி தங்கள் பக்கம் இழுத்து கொண்டனர். நகுலை தவிர மற்ற எல்லாரும் வெளியே போங்க, கர்ஜித்தார் சேஷாத்ரி. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் வெளியே ஓடினர்.
அவர்கள் சென்றதும் கதவு தானாகவே சாத்திக் கொண்டது. தண்டத்தை உயர்த்தியபடியே அவளை நெருங்கினார். இப்போது ரம்யாவின் முகம் அவளது முகமாய் இல்லை, நெருப்பில் எரிந்து போன எலும்பு தட்டின கொடூர முகமாய் மாறியது. முக்கால் வாசி தீயில் வெந்து போன ஒரு எலும்புக்கூட்டு உருவம் சேலை கட்டிக்கொண்டு எலும்புக்கூட்டு மண்டையில் முளைத்திருந்த நீண்ட கூந்தலுடன் நின்றிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கோலத்தில் மிக கொடூரமாக நின்று கொண்டிருந்தது அந்த பிசாசு உருவம். அதனை சுற்றிலும் புகை பறந்து கொண்டிருந்தது. வேக வேகமாக ஆக்ரோஷத்தில் இழுத்து மூச்சு விட்டு கொண்டிருந்தது உக்கிரமாக அது. அவர் இப்படி வரவும் அது அப்படி போனது, அப்படி வரவும் இப்படி வந்தது. நகுல் உட்பட எல்லாரையும் ஒரு மூலையில் உட்காரச் சொன்னார் சேஷாத்ரி. அவர்களை சுற்றி மந்திரக்கோடு வரைந்தார். என்ன நடந்தாலும் நான் சொல்ற வர இதை தாண்டி வெளியே வராதீங்க. அந்த பிசாசு அவர் செய்வதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த அறையின் நடுவில் சிறு கோலம் மடமடவென குங்குமம் மஞ்சள் இரண்டிலும் வரைந்தார். அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியை கோலத்தின் மறுமுனையில் வைத்தார். தன் தோள் பையிலிருந்து அதை எடுத்தார். ஒரு மாவு பொம்மை. தன் தோல் ஆசனத்தை எடுத்து கோலத்தில் முன் உட்கார்ந்து அந்த மாவு பொம்மையை நடுவில் வைத்து அதை சுற்றிலும் எலுமிச்சம்பழங்களை வைத்தார். ஒரு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக நறுக்கி அதில் இரத்த சிகப்பில் குங்குமம் வைத்து அதனை அந்த பொம்மையை சுற்றிலும் பின் அதன் மேலும் பிழிந்தார். அவர் அப்படி செய்ய செய்யவே அந்த உருவம் கத்த ஆரம்பித்தது. வேண்டாம், அதை செய்யாதே, உன்னை சும்மா விடமாட்டேன். இரட்டை குரலில் கத்தியது. மிருக குரலாகவும் இல்லாமல் மனித குரலாகவும் இல்லாமல். அப்போ சொல்லு, யார் நீ? சொல்ல மாட்டேன். தலையை பலமாக ஆட்டியது. அப்படியே அந்தரத்தில் பறந்து அவரை சுற்றி பறக்க ஆரம்பித்தது அது ஆர்ப்பாட்டமாக, பேய்ச்சிரிப்பு சிரித்தபடியே. உங்க யாரையும் விட மாட்டேன். இவளை உங்களுக்கு திருப்பியும் தரமாட்டேன். இவன் கூட வாழக்கூடாது, வாழ விடமாட்டேன். ஹஹஹா. மீண்டும் பேய்ச்சிரிப்பு. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் திகைத்தார்கள். சேஷாத்ரி கேட்டார், ஏன் ஏன் அவள் மேல உனக்கு என்ன பகை? பதில் சொல்லாமல் கெக் 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 என பல்லை இழித்து சிரித்தது அந்த எலும்பு உருவம். உனக்கு ஏண்டா நான் சொல்லணும் என்று நாக்கை துருத்தி பழிப்பு காட்டியது. ஓஹோ, அப்படியா சங்கதி என்றபடியே கண்களை மூடி அம்மே பகவதி, எண்டே குருவே என்று சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். முணுமுணுத்து கொண்டே அந்த மாவு பொம்மையின் நெற்றியில் ஒரு ஊசியை நச்சக்கென்று இறக்கினார். அப்படி அவர் இறக்கவும் அந்த உருவம் கோரமாக அலற ஆரம்பித்தது. எலும்பு கூட்டு முகத்திலிருந்து ரத்தம் குபுக்கென கொப்பளித்தது. அதிக ஆக்ரோஷமாகி அது கத்தவும் அறையில் இருந்த பொருட்கள் எல்லாம் எழும்பி பறந்து சுழல ஆரம்பித்தன. வெறி சிரிப்பு சிரித்தது அது. மடேர் மடேர் என பொருட்கள் எல்லார் மீதும் வந்து மோதி விழுந்தது. எல்லோர் உடலிலும் காயங்கள். இரண்டாவது ஊசியை அதன் வயிற்றில் இறக்கினார். இப்போது அதன் சிரிப்பு குறைந்து அப்படியே குனிந்து வயிற்று பாகத்தை பிடித்து கொண்டது. புபுக்கென்று அங்கு ஒரு ரத்தம் எட்டி பார்த்தது. அடுத்து மூன்றாவது ஊசியை அதன் கழுத்தில் இறக்கினார். கழுத்தை பிடித்து கொண்டு கீழே உருண்டு அலறியது அது. அதன் அலறல் காதை குடைந்து திருகியது. எல்லோரும் காதுகளை மூடிக்கொண்டனர். போ, அந்த பெண்ணின் உடலை விட்டு அந்த கண்ணாடிக்குள்ள போ, போ பிசாசே. போறியா இல்ல உன் இதயத்தை சுக்கு நூறாக்கவா? கர்ஜித்தார். போறேன் போறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாத என்றபடி ரம்யாவின் உடலிலிருந்து புகையாக வெளிப்பட்டு அந்த கண்ணாடிக்குள் சென்றது. திகிலுடன் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் திரும்பி தரையில் விழுந்து கிடக்கும் ரம்யாவை பார்த்தனர். ஒரு துணி மூட்டை போல் கீழே துவண்டு விழுந்திருந்தாள் ரம்யா. நெற்றி, கழுத்து என எங்கும் ரத்தம். முனகினாள். மா, வலிக்குதே. நகுல், சேஷாத்ரி கத்தினார். ரம்யாவை தூக்கி கொண்டு போய் கோட்டுக்குள்ளவை. சீக்கிரம். நகுல் விரைந்தான். ஒரே தாவாக தாவி ரம்யாவை தூக்கி தோளில் வைத்து தாவி போய் அந்த மந்திர கோட்டுக்குள் நுழைந்து கொண்டான். அம்மாடி ரம்யா! அம்மாவும் அப்பாவும் பதறினார்கள். பத்மா பாட்டி அவளை தன் மடியில் படுக்க வைத்து விசிறிவிட்டாள். மா! ரம்யா கண் திறக்காமல் முனகினாள். உடம்பெல்லாம் வலிக்குதே. சேஷாத்ரி அந்த கண்ணாடியை பார்த்தார். அந்த உருவம் இப்போது கண்ணாடியில் தெரிந்தது ஸ்பஷ்டமாய். இப்ப சொல்லு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு பழி வாங்கணும். யாரை? அது ஒற்றை விரலை நீட்டியது. அது சுட்டிக்காட்டிய இடத்தில் இருந்தது நகுல். நகுல் திகைத்தான். நானா? என்னையா? எல்லோரும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஏன் அவனை நீ பழி வாங்கணும்? என்னை அவமானப்படுத்தினவன் அவன், ஏமாத்தினவன் அவன். எந்த விதத்தில்? முதல்ல நீ யாரு? ஆனா பெண்ணா?
அது பதில் சொல்லாமல் இருந்தது. சொல்லு, இனிமே உன் நாட்டம் இங்கு செல்லாது. நீ ஆடின வரை போதும். சொல்லு, உன் பேர் என்ன? நான் யார்னு அந்த நகுலுக்கு தெரியும். என்ன, எனக்கா? திகைத்தான். ஸ்ட்ராபெர்ரி கேர்ள், ஞாபகம் இருக்கா என்றது அந்த உருவம் கடூரமாக. ஸ்ட்ராபெர்ரி கேர்ளா? நகுல் திடுக்கிட்டான். அவன் உதடு அசைந்தது. நர்மதா என்றான் தன்னை அறியாமல். அத்தியாயம் 16. நகுல் கோயம்புத்தூர் கிருஷ்ணா கல்லூரியில் புரொஃபஸராக சேருவதற்கு முன்பே மதுரையில் ட்ரினிட்டி கல்லூரியில் வேலையில் இருந்தான். ஆண் பெண் இருபாலரும் படிக்கும் கல்லூரி அது. அதில் வேறு கல்லூரியிலிருந்து இடைமாற்றலாகி இந்த கல்லூரிக்கு வந்தவள்தான் நர்மதா. 3ஆம் வருடம் சைக்காலஜி, அதுதான் கடைசி வருடம். அன்று பாடம் நடத்தி கொண்டிருந்தான் நகுல். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு தேன் குரல் இடையிட்டது. திரும்பினான். குளிர் நிலவாய் ஒரு பெண் நின்றிருந்தாள் வாசலில், காலேஜ் பேக்குடன். மாணவர்கள் வாய் பிளந்தனர். மாணவிகள் கண்களில் பொறாமைத்தி. எஸ் என்றான் நகுல். நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். நகுல் டைம் பார்த்தான். எஸ், கெட் இன். தேங்க்யூ சார் என்றபடி உள்ளே நுழைந்து உட்கார இடத்தை பார்வையால் துழாவினாள். 3வது பெஞ்சில் இருந்த ரூபினி ஹாய் என்று கையசைத்தாள். இங்கே வா. இவள் மலர்ச்சியுடன் அவள் அருகில் உட்கார்ந்தாள். ஐ எம் ரூபினி. ஐ எம் நர்மதா. எந்த காலேஜ்ல இருந்து வர்ற? சென்னை விகாஸ் காலேஜ். அப்பாவுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதான். சைலன்ஸ் என்றான் நகுல். கப் சிப் என்று பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தனர். வந்த சிறிது நாட்களிலேயே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி போனாள் நர்மதா. அவளது பேச்சும் அழகும் ஸ்டைலும் எல்லோருடனும் தோழமையாக பழகிய விதமும் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. பாடத்தில் கான்சன்ட்ரேஷன் குறைவுதான். ஆனால் கலை நிகழ்ச்சிகள் என்றால் ஒரு கை பார்த்து விடுவாள். டான்ஸ், மியூசிக், அழகு போட்டி என கலக்குவாள். அவளால் அவளது கல்லூரி பல பரிசுகள் பெற்றது. அதில் கர்வம் கூட அவளுக்கு. அவளுக்கு ஸ்ட்ராபெர்ரி மிகவும் பிடிக்கும். ஒருமுறை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஸ்ட்ராபெர்ரி போலவே உடையணிந்து வந்து முதல் பரிசை தட்டி சென்றாள். அதிலிருந்தே அவளுக்கு ஸ்ட்ராபெர்ரி கேர்ள் என்றே பெயரானது. ஸ்ட்ராபெர்ரி பெண்ணே என அவளை செல்லமாய் பாடி கலாய்ப்பார்கள் மாணவர்கள். மாணவர்கள் பலர் காதல் கடிதத்துடன் கையில் ரோஜாவுடனும் அவள் பின்னால் அலையும் போது அவள் வேறு ஒருவர் பின்னால் அலைந்து கொண்டிருந்தாள். அது நகுல். நல்ல சிவந்த நிறத்துடன் ஆண் அழகனாக கேம்பஸ்குள் வளைய வந்த நகுல் அவளது ஹார்மோன் ரோஜாவுக்கு நீர் வார்த்தான். அதற்கு காரணமும் இருந்தது. ஒரு தடவை கல்லூரி சுற்றுலாவுக்கு ஊட்டி போயிருந்தனர். எல்லா இடங்களுக்கும் குதூகலத்துடன் மாணவ மாணவியர் பட்டாளம் ஒரு பஸ் நிறைய. சிலர் சைக்கிள் சவாரி சென்றனர், சிலர் குதிரை சவாரி. அதில் நர்மதா ஹார்ஸ் ரைட் செலக்ட் செய்தாள். அதுவும் குதிரையாள் இல்லாமல். அவளுக்கு சற்று தற்பெருமை, தனக்கு ஹார்ஸ் ரைட் தெரியும் என காட்டிக்கொள்வதில். எல்லோர் முன்பும் ஒரு ராணி மாதிரி குதிரையில் வலம் வர வேண்டும் என்று ஒரு தாட். எனவே குதிரைக்காரனிடம் சற்று கூட பணம் தந்து கூட வரவேண்டாம் என்று விட்டாள். சற்று தயங்கினான் அவன். இது கொஞ்சம் முரட்டு குதிரமா, நான் இல்லைன்னு தெரிஞ்சா சேட்டை பண்ணுவான். அட, நான் பார்த்துக்கிறேன் என்று அவனை சமாதானம் செய்துவிட்டு கிளம்பி விட்டாள் நர்மதா. முதல் ஒரு ரவுண்ட் அமைதியாக வந்த குதிரை தன்னை அடக்குபவன் இல்லை என தெரிந்ததும் குஷியில் சற்று வேகமாக ஓடத் துவங்கியது. அதை அறிந்த அவள் அதனை மேலும் முடுக்கிவிட குதிரை சுதந்திரத்துடன் தன் வேகத்தை கூட்டியது. அப்போது எதிரே ஒரு பிண ஊர்வலம் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் வைத்த 10,000 வாலா வேகமாக வந்து கொண்டிருந்த நர்மதாவின் குதிரையை மிரள செய்தது. அவ்வளவுதான். பிய்த்து கொண்டது குதிரை. மூர்க்கத்தனமாக ஓட ஆரம்பித்தது. வழக்கமாக குதிரை போகும் ரூட்டை விட்டு பிரிந்து டவுன் சாலைகளில் தாறுமாறாக ஓட துவங்கியது. அது அலறினாள் நர்மதா. குதிரைக்காரன் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான். இன்னொரு குதிரையில் சவாரி போய் கொண்டிருந்த நகுல் அதை பார்த்துவிட்டு தன் குதிரையை முடுக்கிவிட்டான். ரொம்ப தூரத்திற்கு தறிகெட்டு ஓடிய குதிரையில் தாவி ஏறி அதை கடைசியில் நிறுத்தினான். இதற்குள் குதிரைக்காரன் வேறொரு குதிரையில் வந்துவிட்டான். அதிர்ச்சியில் பாதி மயக்க நிலையில் இருந்த நர்மதாவை ரூபினியும் தோழிகளும் வாடகை காரில் கைத்தாங்கலாக ஏற்றி அழைத்து தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினர். குதிரைக்காரன், கோடி முறை நமஸ்காரம் சார், உங்களுக்கு அப்பவே சொன்னேன், அந்த பொண்ணுதான் கேட்கலை என்றபடி கிளம்பினான். அறைக்கு வந்து படுத்திருந்த நர்மதாவின் கண்ணுக்கு நகுல் ஒரு ஹீரோவாகவே தோன்றினான். இது போன்ற சின்ன சின்ன சம்பவங்கள் அவள் மனதில் நகுலுக்கு என தனி இடத்தை பிடிக்க காரணமாக இருந்தன. கல்லூரி முடிய 3 மாதம் இருக்கும் நிலையில் நகுலிடம் ஒரு நாள் நேரடியாகவே தன் காதலை தெரிவித்தாள் நர்மதா.
அவன் மறுத்துவிட்டான். இருந்தும் பிடிவாதமாக அவனை துரத்தி கொண்டிருந்தாள். ஆர் யூ மேட் என்றான் நகுல். நான் ஒரு டீச்சர், நீ ஸ்டூடெண்ட், என்ன இது விளையாட்டு? கோபப்பட்டான். இல்லை சார், நான் நிஜமாவே உங்களை ரொம்ப விரும்புகிறேன். பட் ஐ எம் நாட் என்றான் நகுல். சார் ப்ளீஸ், என் காதலை ஏற்றுக்கோங்க. இவ்வளவு நாளாக நான் உங்களை தான் என் மனசில் சுமந்துட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட தெரியும். நகுலின் முகம் சுருங்கியது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும்னா என்ன தெரியும்? அது நீங்களும் நானும் லவ்வர்ஸ் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தான் நகுல். நர்மதா அதிர்ச்சியாய் பார்த்தாள். அறிவிருக்கா உனக்கு? படித்த பொண்ணாட்டமா நடந்திருக்கு? உன்னை நான் காதலிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கேனா? அப்போ என் கூட பேசி சிரிச்சது பழகினது உன் கூட மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் மொத்தம் 18 கேர்ள்ஸ் 20 பாய்ஸ் இருக்காங்க. ஒரு வாத்தியாருங்கிற முறையில் தான் நான் எல்லோர்கிட்டையும் பேசுகிறேன் பழகிறேன். எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் பேசினதா ஏன் சந்திச்சது கூட இல்லையே. அப்போ ஊட்டியில் அந்த ஹார்ஸ் ரைட் சம்பவம், அதுக்கு என்ன சொல்றீங்க? முட்டாள் முட்டாள். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் காப்பாத்தியிருப்பேன். அது ஆணா இருந்தாலும் சரி, வேற பொண்ணா இருந்தாலும் சரி. இல்ல, நோ, நான் நம்ப மாட்டேன். எத்தனையோ பசங்க இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் ஓடி வந்து உதவுனீங்க? நகுல் தலையில் அடித்து கொண்டான். உன் கூட என்னால பேச முடியாது. லிசன், இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த காதல் கத்திரிக்கான என் முன்னால வந்து நிக்காத இடியட் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். முகத்தில் குத்து விழுந்தது போல் நின்றிருந்தாள் நர்மதா. ஆத்திரத்திலும் அவமானத்திலும் முகம் இரத்தமாய் சிவந்தது. அத்தியாயம் 17. ரூபினி பொறிந்து தள்ளினாள். நான் அப்பவே சொன்னேன், அவரை பார்த்தா உன்னை லவ் பண்ற ஒரு மாதிரி தெரியலன்னு. நீதான் இல்ல, அது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும்னு சொன்னேன். அவரை லவ் பண்ண வச்சு காமிக்கிறேன்னு பெட் வேற கட்டினேன். இப்ப என்னாச்சு? நல்லா பட்டை நாமம் சாத்தினார வாத்தியாரு. கிண்டலாய் கேட்க மற்றவர்கள் கொல் என்று சிரித்தனர். அவர்களுடைய நண்பர்கள் குழுவில் நர்மதா, ரூபினி தவிர பிரபா, ரஞ்சித், தானு என்ற மொத்தம் 5 பேர்கள். 5 ஸ்டார் குரூப் என்று பேர் இவர்கள் குழுவுக்கு. கோபமாக நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்த நர்மதாவை சமாதானம் செய்யும் குரலில் சொன்னான் ரஞ்சித். ஏ நர்மு, நீ ஏன் அந்த ஆள் உன்னை லவ் பண்ணலன்னு ஃபீல் பண்ற? என்ன பாரு, நான் பார்க்க நல்லா தானே இருக்கேன். இப்போ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய ப்ரொபோசல் பார்ட்டி உனக்காக அரேஞ்ச் பண்றேன். என்ன லவ் பண்ணு. தானு அவன் தலையில் தட்டினான். டே, அவளே அவர் அவமானப்படுத்திட்டார்னு கடுப்புல இருக்கா, நீ வேற. நர்மு, இப்ப நீ சொல்லு, என்ன பண்ண போற? மறுபடியும் வெயிட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண போறியா? நோ. ஒற்றை வார்த்தையில் தலையாட்டினாள். பின்ன? மற்றவர்கள் குழப்பமுடன் பார்த்தனர். எனக்கு அந்த ஆளை பழி வாங்கணும். திகைத்து போயினர். என்ன சொல்ற நர்மதா? ரூபினி கேட்டாள். ஆமாம், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ எடுத்தறிஞ்சு பேசினான்ல, அவனை அவமானப்படுத்த போறேன். இறுக்கமான குரலில் சொன்னாள் நர்மதா. அத்தியாயம் 18. கல்லூரி விட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்திருந்தனர். கல்லூரி நூலக சாலை லைப்ரரியன் தன் வாட்சை பார்த்தார். அந்த நீண்ட ஹாலில் வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து அந்த தடிமனான புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் நகுல். பிரபல உளவியல் மருத்துவ நிபுணரான சிக்மண்ட் ஃப்ராய்டின் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டீரியா என்ற புத்தகம் அது. மும்முரமாக அதில் ஆழ்ந்திருந்தான் நகுல். லைப்ரரியன் அவர் அருகில் வந்து, சார், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் லைப்ரரி லாக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கீ கொடுத்துடுங்க, வழக்கம் போல என்றதும் கண்களை உயர்த்தாமலேயே, ஓகே மார்ட்டின், நான் கொடுத்துடுறேன், நீங்கள் கிளம்புங்க என்றான் நகுல். அவர் கிளம்பிவிட்டார். அவர் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றுமுற்றும் பார்த்தபடி நர்மதா லைப்ரரி உள்ளே வந்து எட்டி பார்த்தாள். உள்ளே நகுல் முதுகு காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். பூனை நடை நடந்து லைப்ரரி கதவை சாத்தி உள்ளே தாழ் போட்டாள். லைப்ரரியன் தான் மீண்டும் எதற்கோ உள்ளே வந்திருக்கிறார் போல என நினைத்து நகுல் படித்து கொண்டிருந்தவன் தன் அருகே யாரோ உரசியபடி நிற்பதை உணர்ந்து சட்டென திரும்பினான். அவன் முகம் மாறியது. ஏய் நர்மதா, நீ எப்படி இங்க என்று திகைத்தவன் பூட்டிய கதவை பார்த்தான். மேலும் திகைப்புடன் எழ முயற்சிக்க அவளோ, ஏன் எழுந்துக்கிறீங்க? நான் என்ன பேயா பிசாசா? ஏன் என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறீங்க என்று கேட்டபடி அவன் 2 தோள்களிலும் கை வைத்து அழுத்தி உட்கார வைத்தாள். நகுலன் நெஞ்சு படபட என அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது.
என்னவோ விபரீதம் நடக்கப் போகிறது என உள்மனம் எச்சரிக்கை மணி அடித்தது. நர்மதா, கதவை ஏன் பூட்டின? யாராவது பார்த்தா என்ன சொல்வாங்க? விடு, முதல்ல கதவை தர. இருங்க, என்ன அவசரம் என்றவள் அவன் முகத்தருகே தன் முகத்தை கொண்டு போனாள். நான் அழகா இல்லையா சார்? ஏன் என்னை பிடிக்கல உங்களுக்கு? நான் என்ன ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும் என்றபடி அவன் உதட்டருகே நெருங்கினாள். அடுத்த நொடி இடி விழுந்தார் போல உணர்ந்தாள். ஓங்கி அவளை அரைந்து கீழே தள்ளியிருந்தான் நகுல். கன்னத்தில் பொறி பறந்தது அவளுக்கு. சீ, நீ எல்லாம் பெண்ணே இல்ல, பிசாசு. விருப்பமில்லாத ஒரு ஆணை இவ்ளோ இன்டிசென்ட்டா கம்பல் பண்ற, அதுவும் கோவில் மாதிரி ஒரு இடத்துல. சே, எரிச்சலுடன் மொழிந்துவிட்டு கதவை திறந்து விடுவிடுவென வெளியேறினான். எதற்கோ மீண்டும் லைப்ரரிக்கு வந்த லைப்ரரியனும் வாட்ச்மேனும் இன்னும் 2 ஸ்டாஃப்களும் பூட்டிய கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த நகுலை ஆச்சரியமாக பார்த்தனர். பின்னாடியே கண்ணம் வீங்கி அழுது கொண்டு வந்த நர்மதாவை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அத்தியாயம் 19. அலுவலக அறையில் உட்கார்ந்திருந்தனர் பிரின்சிபாலும் சேர்மனும். அவர்கள் எதிரே நகுல் அழுதபடி நர்மதா, லைப்ரரியன், வாட்ச்மேன், அந்த ஸ்டாஃப்ஸ் 2 பேரும் நின்றிருந்தனர். என்ன சொல்றீங்க மிஸ்டர் நகுல்? ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்லை? நகுல் வெடித்தான். சார், நான் எந்த தப்பும் பண்ணல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா? நர்மதா இடைமறித்தாள் தேம்பிக் கொண்டே. சார், என் மானம் போனது தான். என் பேர் என்னாகும் இனி காலேஜில்? இன்னும் என் ஃபேமிலிக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா இங்கு ஒரு கொலையே விழும். நகுலிடம் திரும்பினர் இருவரும். எங்களுக்கு வேற வழி இல்லை நகுல், நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். நகுல் அதிர்ந்தான். சார், என்ன சார் இவ சொல்றான்னு நீங்களும் நம்புறீங்க? நான் படிச்சு இந்த கல்லூரியில தானே, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. நர்மதா சொல்றது எல்லாமே அபாண்டமான பொய். என்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தினா கொஞ்ச நாளா. நான் முடியாதுன்னு சொல்லவும் இப்போ இவ்வளோ பெரிய பழியை என் மேல போடுறா. ப்ளீஸ் பிலீவ் மீ, நகுல் கெஞ்சினான். தலையை குனிந்து கொண்டே ஓர கண்ணால் ஒரு குரூரத்துடன் அவன் பதறி துடித்து கெஞ்சுவதை திருப்தியுடன் பார்த்தாள். நல்லா கெஞ்சு, யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க நினைத்து கொண்டாள். என்ன மிஸ்டர் நகுல், எந்த பொண்ணாவது தன் மேல இப்படி ஒரு அசிங்கத்தை சுமத்துக்குவாளா? சபையில வந்து பொய் சொல்லுவாளா? சாரி நகுல், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணீங்கன்னோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரபாவும் தானுவும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை. வி வில் கால் த போலீஸ் என்றபடி பிரின்சிபால் தன் மொபைலை எடுத்தார். நகுல் பெருமூச்சு விட்டான். நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும். அது என்னை நிரூபிக்கும். அதே நேரம் ஃபோனை எடுத்த பிரின்சிபல் மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு வீடியோ மெசேஜ் வந்தது. அதை அனுப்பியிருந்தவர் டைப் பண்ணியிருந்த மெசேஜை படித்ததும் முகம் மாறி அதை ஆன் செய்தார். ஓடின வீடியோ அவருக்குள் பயங்கர ஆத்திரத்தை மூட்டியது. நிமிர்ந்து கோபத்துடன் நர்மதாவை பார்த்தார். அந்த வீடியோவை சேர்மனிடம் காட்டினார். அவரும் அதை பார்த்துவிட்டு நர்மதாவை முறைத்தார். நர்மதா ஏதும் புரியாமல் விழித்தாள். அந்த வீடியோவை ஆன் செய்து வாய்ஸ் மோட் மியூட்டிலிருந்து ரிலீஸ் செய்தார். என்ன இது? நர்மதாவிடம் திருப்பி காண்பித்தார். அதை பார்த்த அவளுக்கு பூமி காலின் கீழ் நழுவியது போலானது. பேஸ்தடித்தவள் போல நின்றாள். அந்த வீடியோவை பார்த்த நகுல் ஆசுவாசம் அடைந்தான். நன்றி கடவுளே என உதடு முணுமுணுத்தது. மற்றவர்களும் அதை பார்த்தனர். லைப்ரரியில் நடந்த அத்தனையும் அந்த வீடியோவில் ஆடியோவுடன் பதிவாகி இருந்தது. அரண்டு போய் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தாள் நர்மதா. எப்படி எப்படி இது சாத்தியம்? யார் எடுத்தார்கள் இதை? நகுலிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நிர்வாகம் நர்மதாவை டிஸ்மிஸ் செய்தது. அவளுடைய அப்பாவை வர சொல்லி விஷயத்தை தெரிவித்துவிட்டு அவளுடைய நடவடிக்கையை பற்றி கிளாஸ் எடுத்து அனுப்பினர். தலையை குனிந்து கொண்டே அவள் அப்பா வெளியேறினார். பொய்த் தகவலை சொன்ன பிரபாவையும் தானுவையும் இடைநீக்கம் செய்தது நிர்வாகம். இதற்குள் தகவல் கல்லூரி முழுசும் பரவி கல்லூரியே கொதித்து போனது. திமிர் பிடித்தவள், இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவ பண்ணியிருக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு சட்டத்துல தண்டனை இல்லையா? இதுவே நாங்க பண்ணியிருந்தா ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டிருப்பீங்கள்ல. மாணவர்கள் ஒரு பக்கம் வெகுண்டனர். அவர்களை அமைதிப்படுத்தினான் நகுல். மேற்கொண்டு அந்த சூழலில் பணிபுரிய விருப்பமில்லாமல் கல்லூரி எவ்வளவோ கெஞ்சியும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் ஊருக்கு சென்று அங்கேயே வேறு கல்லூரியில் சேர்ந்து விட்டான். ரயில் நிலையம்.
மூட்டை முடிச்சுக்களுடன் ரயிலுக்காக நின்றிருந்தாள் நர்மதா. அவள் அப்பா அவளிடம் பேச பிடிக்காமல் தனியே வேறு புறம் பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். இவள் தூரத்தில் தெரிந்த மரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது வேக வேகமாக மூச்சு வாங்க ஓடி வந்தான் தானு. அவன் முகத்தில் பதட்டம். நர்மதா என்றான் மூச்சிறைத்து கொண்டே. அவள் மெல்ல திரும்பினாள். கண்களில் சலனமில்லை. என்ன தானு என்றாள் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல். நர்மதா, அந்த வீடியோவை எடுத்தது யார்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவள் கண்கள் பளிச்சிட்டன. யார் யார் அதை எடுத்தது? வேற யாரும் இல்லை, ரூபினியும் ரஞ்சித்தும் தான். பயங்கரமாக இருந்தது இப்போது அவளது முகத்தில் தோன்றிய மாற்றம். ரூபினியும் ரஞ்சித்தும் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை பிரபா ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கா ஹாஸ்டலில். நல்ல வேலை, நாம் சரியான நேரத்தில் அந்த வீடியோவை பிரின்சிபாலுக்கு அனுப்பிச்சிட்டோம். இல்லைனா அவங்க போலீஸ்க்கு போயிருப்பாங்க. நாம தான் அந்த வீடியோவை அனுப்பினோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த நர்மதா ரொம்ப மோசம். இப்படியா சீப்பாக பிஹேவ் பண்ணுவா? பாவம் நகுல் சார், 3 வருஷமாக அவரை பார்க்குறோம். கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தப்போ இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். ட்ரஸ்ட் மூலமாக ஸ்காலர்ஷிப் வாங்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. நேற்று வந்து நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மனுஷன் மேலே சேத்த வாரி பூசுவாளாம். நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நல்ல வேலை, இவ பிளான் தெரிஞ்சு நீ முன்னாடியே லைப்ரரிக்கு போய் மொபைலில் வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருந்த. இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தோமே, கர்மம் ஒழிஞ்சது சனியன். தானு சொல்ல சொல்ல நர்மதாவின் உள்ளம் எரிமலையானது. கண்கள் சிவந்து பற்களை நர நரவென கடித்தாள். ரூபினி, ரஞ்சித், பச்சை துரோகிகள். வாய் முனகியது. ஊருக்கு வந்தும் அவளிடம் பேசுவதை தவிர்த்தார் அப்பா. அம்மா இல்லை. அண்ணன் ஒருவன் திருமணமாகி வெளி மாநிலத்தில் இருக்கிறான். சித்தப்பா பெரியப்பா அருகில் சொந்தங்கள். கிராமத்து வீடு. இந்நிலையில் பெண் பார்க்க வந்தனர் நர்மதாவை. காஃபி கொண்டு வந்தவளிடம் படிப்பு, காலேஜ் என விசாரித்தனர். கல்லூரியின் பெயர் சொன்னதும் நிமிர்ந்தான் மாப்பிள்ளை. அவளை உற்று பார்த்தான். பின் தன் பெற்றோரிடம் திரும்பி, அப்பா, இந்த பொண்ணு வேண்டாம், போகலாம் வாங்க என்று எழுந்தான். அப்பா பதறினார். சொந்தங்கள் கோபமாக கேள்வி கேட்டது. ஏன், என்ன என்ன காரணம்? அழகில்லையா, அந்தஸ்து இல்லையா, படிப்பில்லையா? ஒழுக்கம் இல்லை, பட்டென பதில் வந்தது அந்த பையனிடமிருந்து. ஒரு பொண்ணுக்கு அது முக்கியம் இல்லையா? அது உங்கள் பெண்கிட்ட இல்லை. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் பாடம் சொல்லித்தர வாத்தியார் தான் எல்லாம்மா நமக்கு இருக்கிற குரு. அப்படிப்பட்ட மனுஷன் மேலே எவ்வளவு சின்னத்தனமாக அவங்க பொண்ணு பழி சுமைத்தனா தெரியுமா? ஏதோ அவர் நல்ல நேரம் இந்த பழியிலிருந்து தப்பிச்சிட்டாரு. ஆதாரம் இல்லாமல் பேசுறியா? அறிவாளை தூக்கி கொண்டு வந்தனர் சித்தப்பாவும் பெரியப்பாவும். ஆதாரம் தானே வேணும், இதோ. தன் மொபைலை வீடியோவை காட்டினான். நோ, அலறினாள் நர்மதா. அனைவரும் விக்கித்து போயினர். எப்படி இது தெரியும்னா, நானும் அந்த காலேஜில் தான் படித்தேன். எங்கள் அலுமினி குரூப்பில் இப்படி ஒரு கேவலமான பொண்ணு நம்ம காலேஜில் படிச்சிருக்கு பாருங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அவன் கிளம்பி போயே விட்டான். நர்மதாவை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு போனது சொந்த பந்தம். அடுத்த 2 நாட்கள் அப்பா அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. 3வது நாள் தூக்கில் தொங்கினார் அப்பா அவமானம் தாழாமல். கதவை திறந்து அதை முதலில் பார்த்த நர்மதா கத்தவில்லை, கதறவில்லை. சமையல் அறைக்குள் சென்றாள். சுடு தண்ணீர் காய வைக்கவென்று மண்ணெண்ணெய் வாங்கி வைத்திருந்தார்கள். அதை எடுத்து தன் தலையில் கவிழ்த்து கொண்டாள். மெதுமெதுவாக முழு டின்னையும் கவிழ்த்து தன் மேல் கொட்டி கொண்டு விட்டு அதை தூக்கி எறிந்தாள். தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை உரசினாள். பற்றி கொண்டது. அப்படியே தன் தலைமேல் அதை வைத்தாள். குப்பென்று பற்றி கொண்ட நெருப்பு அவள் உடலை கபலீகரம் செய்ய தொடங்கியது. ஒரு சின்ன அலறல் சத்தம் கூட இல்லை அவளிடமிருந்து. வேலைக்காரன் வந்து பார்க்கும் கடைசி நேரம் வரை எரிந்து கொண்டிருந்து விட்டு அவன் பார்க்கும் நொடியில் பொத்தென அவள் உடல் கரிக்கட்டையாய் கீழே விழுந்தது. அத்தியாயம் 20. விம்மி விம்மி அழுதபடியே நர்மதாவின் ஆவி சொல்லி முடித்தது. அனைவரும் ஸ்தம்பித்து போயிருந்தனர். நகுலின் கண்கள் கலங்கியிருந்தது. எனக்கு துரோகம் செஞ்ச ரூபினியையும் அந்த ரஞ்சித்தையும் துடிக்க துடிக்க கொன்னுட்டேன். எல்லாத்துக்கும் மூலகர்த்தாவான உன்னை மட்டும் நான் எப்படி விட முடியும்? நகுல் திடுக்கிட்டான். என்ன,
ரூபிணியும் ரஞ்சித்தும் இறந்துட்டாங்களா? ஆமாம், கொன்னுட்டேன். அடுத்து நீதான். நான் சாகும்போது என்ன நினச்சிக்கிட்டேன் தெரியுமா? கடவுளே, நான் செத்ததுக்கப்புறம் இவங்க யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது. உயிரோட எங்கள் அப்பாவை வதைச்சு கொன்ன மாதிரியே இவங்க எல்லாரையும் சாகடிக்கணும். அதுக்கான பலத்தை எனக்கு கொடுன்னு வேண்டிக்கிட்டு தான் செத்தேன். அதனால தானோ என்னவோ எனக்கு அந்த பார்த்திபன் ஆவியை விட சக்தி அதிகமாகவே இருந்தது. இப்போது அனைவருமே திடுக்கிட்டனர். என்ன சொல்ற நர்மதா? பார்த்திபனோட ஆவியா? ஆமாம், அலட்சியமாக சிரித்தாள் நர்மதா. இந்த ரம்யாவே காதலிச்சிட்டு ஆக்சிடென்ட்ல செத்து போனானே, அந்த முட்டாள் பார்த்திபன் தான். நான் ரம்யாவை தொடர நினைச்சப்பெல்லாம் அவன் என்னை செயல்பட விடாம தடுத்தான். அன்னைக்கு லாரி டிரைவர் மேலே வந்து உங்க காரை நசுக்கு போனப்போ அந்த பார்த்திபன் வந்து கெடுத்துட்டான். அந்த கிளீனர் பையன் மேலே வந்து டிரைவரை உசுப்பி விட்டுட்டான். அதே போல காட்டேஜில் நீங்க வந்து தங்கின முதல் நாள் ரம்யா கையில தாயத்தை இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டனா அவளை ஆக்கிரமிக்க வந்தப்போ அப்பவும் என்னை வந்து தடுத்து என் கூட சண்டை போட்டான். ஆனா பாவம், என் சக்தி முன்னால அவனால நிக்க கூட முடியல. அவனை கட்டுப்படுத்தி அதோ அந்த மரத்துல தொங்க விட்டுருக்கேன் என ஆர்ப்பாட்டமாக சிரித்தாள் நர்மதா. ஒரு ஆவியே என் கூட மோதி தோத்து போச்சு. சாதாரண மனுஷன் நீ, உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன உனக்கு அடங்கி இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சுக்கிறியா? இப்ப பாரு என்று ஹாவென பயங்கர ஓலமிடவும் கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. கண்ணாடியிலிருந்து விற்றென்று கிளம்பிய நர்மதாவின் ஆவி முனகியபடியே பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த ரம்யாவின் உடம்பில் மீண்டும் புகுந்து கொண்டது. ரம்யா பட்டென கண்விழித்தாள். பயங்கரமாக இருந்தாள். முன்பு பார்த்ததை விடவும் கடகடவென பேச்சிருப்பு சிரிக்க ஆரம்பித்தாள். சேஷாத்ரி அதிர்ந்து போனார். என்ன இது? என் மந்திரத்துக்கும் இந்த ஆவி கட்டுப்படலையே. குருவே! கலங்கி போனார் ஒரு கணம். பின் தன் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்ச மாலையை கழட்டினார். அது கிளம்பும்போது அவருடைய குரு பெரிய திருமேனி தந்து ஆசிர்வதித்து அனுப்பியது. ரொம்ப அவசரமான காரியம் தேவை இருந்தால் மட்டும் இந்த மாலையை பயன்படுத்து என்று சொல்லியிருந்தார். அது உன்னுடைய கவசம் என்றும் எச்சரித்திருந்தார். ரம்யாவின் உடல் அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பித்தது. மேலும் கீழும் போய் வந்தது. கரகரவென சுற்றியது. விர் என்று பறந்து போய் ஒரு சுவற்றில் அவள் தலை நச்சென்று மோதியது. ஐயோ! எல்லோரும் அலறினார்கள். ஈஸ்வரா, சேஷு, என் பேத்தியை காப்பாத்துடா! மீண்டும் அவள் தலை மறு சுவற்றில் நச்சென்று மோதி மண்டை உடைந்து இப்போது ரத்தம் வழிய ஆரம்பித்தது. இப்போதும் அவள் ரத்தம் வழிய வழிய சிரித்து கொண்டே இருந்தாள் பயங்கரமாக. நகுல் கதறினான். வேண்டாம் நர்மதா, அவளை விட்டுடு. அவளுக்கு பதிலா என்ன சாகடிச்சிடு. அவ பாவம். உடனே சேஷாதிரி தன் கழுத்திலிருந்த அந்த ருத்ராட்ச மாலையை கழற்றினார். அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்த ரம்யாவின் உடலை நோக்கி பாய்ந்தார். அதுவரை அமைதியாயிருந்த அந்த அறையில் மீண்டும் ஒரு பேய் காற்று அடிக்க தொடங்கியது. எல்லா பொருட்களும் சுழலில் மாட்டியது போல் சுழல ஆரம்பித்தது. மந்திர கோட்டுக்குள் இருந்தவர்களையும் அது விட்டு வைக்கவில்லை. மந்திர பொடி எல்லாம் காற்றில் அடித்து கொண்டு போனது. அவ்வளவு பெரிய கட்டில் கடகடவென ஆடிக்கொண்டே மேலே எழும்பி அதுவும் சுற்ற ஆரம்பித்தது. திரைச்சீலைகள் காற்றில் கிழிப்பட்டு பறந்தன. சேஷாத்ரி கத்தினார். எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கங்க. நகுல், ரம்யாவை எப்படியாவது கீழே பிடிச்சு இழு. நகுல் முயன்றான். காற்று அவன் ஒவ்வொரு அங்கத்தையும் பிச்சு எறிவது போல் வீசியது. உள்ளே என்ன நடக்கிறது என தெரியாமல் மேனேஜர், ஹோட்டல் பணியாளர்கள் திகிலுடன் கீழே காத்திருந்தனர். இப்போது நகுல் காற்றை எதிர்த்து நடந்து சுற்றி கொண்டிருந்த ரம்யாவின் கால்களை பிடிக்க முயன்றான். முடியவில்லை. கீழே மோதி விழுந்தான். ரம்யா சிரித்து கொண்டே இருந்தாள். நகுல் மீண்டும் அவள் காலை பிடிக்க முயன்றான். இப்போது பறந்து சுற்றி கொண்டிருந்த அவளது கால் அவனது கைக்கு சிக்கியது. வாகாக ஒரே பிடியா இழுத்தான். அதிக கனமுள்ள ஒரு பொருளை இழுப்பது போல் மிகவும் கடினமாக இருந்தது அவனுக்கு. காலை பிடித்திருந்த அவனையும் தூக்கி கொண்டு சுழல ஆரம்பித்தாள் ரம்யா. நகுல் கத்தினான். நர்மதா, வேணாம், விட்டுடு. தப்பு பண்ணது நீ. அதுக்குண்டான எதிர்வினை தான் நீ அனுபவிச்சது. அதுக்கு நீ எங்க குடும்பத்தை பழி வாங்குறது கொஞ்சம் கூட நியாயமில்லை. கீழே இறங்கு. ரம்யாவை விட்டு போயிடு. தொண்டை கிழிய கத்தினான். சேஷாத்ரி ரம்யாவை நெருங்க முயன்று கொண்டிருந்தார். காற்றின் அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட ஆரம்பித்திருந்தது. திடீரென்று ஆக்சிஜன் குறைந்தது போல் எல்லோருக்கும் மூச்சு திணற ஆரம்பித்து மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பித்தனர். பாட்டி சிரமமாக இருமினாள்.
என்னால் மூச்சு விட முடியல. எல்லோருக்கும் விழி பிதுங்கி கழுத்தை பிடித்து கொண்டு மூச்சுக்கு தவிக்க ஆரம்பித்த அதே வினாடி அந்த அறையின் ஆளுயர பெரிய கண்ணாடி ஜன்னல் படீரென்று வெடித்து சிதறியது. வெளிக்காற்று ஆனந்தமாக உள்ளே குபு குபுவென வர ஆரம்பிக்க எல்லோருக்கும் போன உயிர் திரும்ப வந்தது போல் இருந்தது. சிரிப்பதை நிறுத்தினாள் ரம்யா. அவள் சிரிக்க நிறுத்தியதும் காற்றும் சட்டென நின்று அந்த இடமே அமைதியானது. எல்லா பொருட்களும் அதனதன் இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டன. ரம்யாவின் காலை பிடித்து சுற்றி கொண்டிருந்த நகுல் கீழே சொத்தென விழுந்தான். சேஷாத்ரியும் திகைத்து போய் அந்த ஜன்னலை உற்று நோக்கினார். அவர் முகம் பிரகாசமடைந்தது. அங்கே தூரத்தில் அவர் கண்டது வெண்பஞ்சு மேகம் போன்ற மனித உருவம் ஒன்று சரசரவென உடைந்த ஜன்னலின் வழியே உட்புகுந்தது. அதை பார்த்த ரம்யாவின் முகம் அதிர்ச்சியானது. நீயா என்றாள் கரகரத்த அதிர்ச்சி குரலில். அது எதுவும் பேசாமல் சேஷாத்ரியிடம் வந்தது. அவர் அதை ஆசீர்வதிப்பது போல் தன் கைகளை உயர்த்தினார். முதல்ல அந்த மாலையை அந்த உடலோட கழுத்துல போடணும், அவ்வளவுதானே என்பது போல் அது ரம்யாவை நெருங்கியது. எல்லோரும் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் அந்த மனித மேக உருவத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அது நெருங்கவும் என்னையே நெருங்க துணிஞ்சியா என்றபடி ஆவேசமாக ரம்யா அதை நோக்கி கைகளை உயர்த்த, அதற்குள் அந்த உருவம் ரம்யாவை நோக்கி தன் கையை உயர்த்தியது. அதன் உயர்த்திய கையிலிருந்து லேசர் போல ஒன்று பாய்ந்து தாக்க அலறியபடியே கீழே விழுந்தாள் ரம்யா. அவள் கீழே விழுந்த அதே நேரம் சட்டென சேஷாத்ரி பாய்ந்த ருத்ராட்ச மாலையை கீழே விழுந்த ரம்யாவின் கழுத்தில் போட்டார். ஆவென்ற பயங்கர கூச்சலில் அறையே கிடுகிடுத்தது. ரம்யாவின் உடலிலிருந்து நர்மதாவின் ஆவி சட்டென துடித்து கொண்டு வெளியேறியது. ரம்யா மயக்கமானாள். மயக்கமான அவளை அந்த மனித மேக உருவம் பரிதாபமாக பார்த்தது. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? அது வேற யாரும் இல்லை, நர்மதா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதா சொன்ன பார்த்திபனோட ஆவியே தான். அந்த ஆத்மாவை நான் கட்ட விழுத்து விட்டுட்டேன். அதோட அதற்கு புதிய சக்தியும் என் குருபலத்தால கொடுத்துருக்கேன். ஒரு துரு ஆத்மாவை அடக்க நல்ல ஆத்மாவோட உதவியை நாடுறதும் தாந்திரிக வழிபாட்டுல ஒண்ணுதான். எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவரையும் பார்த்திபனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். இதற்குள் உடல் கிடைக்காத கோபத்தில் நர்மதா எரிந்து போன எலும்பு கூட்டு உருவாகவே நின்றாள் ஆங்காரத்துடன். விடமாட்டேன் உன்ன என்றபடியே நகுலின் மீது பாயை எத்தனிக்க பார்த்திபன் நர்மதாவை எட்டி பிடித்தான். அப்படியே தூக்கி ஜன்னல் வழியே வெளியே எறிந்தான். தரையில் போய் தொப்பென விழுந்தது நர்மதாவின் எலும்பு கூட்டு உருவம். விழுந்த வேகத்தில் ஜங் என்று குதித்து எழுந்து நின்று தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பார்த்திபனின் மீது பாய்ந்தாள். மேகம் இரண்டாக பிளந்து அவள் உள்ளே நுழைந்து வெளியேறியதும் மறுபடியும் ஒன்றானது. பெருத்த ஆவேச கூச்சலோடு கத்திக்கொண்டே ஓடி வந்த நர்மதாவின் ஆவியை நோக்கி ஓர் உதைவிட்டது பார்த்திபனின் ஆவி பலமாக. அதே நேரம் தன் இரத்தத்தை அந்த பொம்மையின் மீது ஊற்றி அந்த ஊசியை அதன் இதயத்தின் மையத்தில் மிகச் சரியாக இறக்கினார் சேஷாத்ரி. கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சேஷாத்ரி உக்கிர பூஜையை தொடர்ந்திருந்தார். இறுதியில் அந்த பொம்மையை நெருப்பு வளர்த்து அதில் போட்டார் அவர். அந்த பிராந்தியமே கிடுகிடுக்கும் வண்ணம் ஒரு பயங்கரமான அலறலோடு அந்த உருவம் வெடித்து சிதறி சின்ன சின்ன கரைத்துகள்களாக மாறி காற்றில் கரைந்து போனது. சத்தம் கேட்டு பின்புறம் ஓடி வந்தனர் ஹோட்டல் ஆட்கள். பார்த்திபனும் அவர்கள் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு ரம்யாவின் அப்பாவை பார்த்தது. அவர் தலை குனிந்தபடியே நிமிர்ந்து கைகளை கூப்பினார். இப்போது அது நகுலை பார்த்துவிட்டு ரம்யாவை நோக்கி கை காட்டி இரு கைகளையும் பிடித்து சைகை காட்டியது. நகுல் தலையாட்டினான். அவள் என் உயிர், அவளை நான் கண்கலங்காமல் வச்சு காப்பாத்துவேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இப்போது சேஷாத்ரியை பார்த்து வணங்கியது பார்த்திபனின் ஆவி. நல்லதுக்காக பாடுபட்ட உன் ஆத்மாவுக்கு புண்ணிய உலகத்துல இடமுண்டு. இனி நீ அங்கேயே வசிக்கலாம். இங்கே ஆவியாக அலைய வேண்டிய அவசியமில்லை. போய் வா என்று மந்திரம் சொல்லி கையை உயர்த்தியதும் அந்த மேக உருவம் எழும்பி மிதந்து வானை நோக்கி சென்று மேகத்தோடு மேகமாக கலைந்து மறைந்து போனது. எல்லோரும் பார்க்க ரம்யா கொஞ்சம் கொஞ்சமாக கண் விழித்து கொண்டிருந்தாள். நகுல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டான். சேஷாத்ரி தன் தாயின் காலில் விழுந்து எழுந்தார். என் மகனே, நீ கற்ற வித்தையால தான் குடும்பமே தழைச்சது. என் வயிற்றுல பால வார்த்தடா சேஷு.
பத்து பாட்டிக்கு ஆனந்தத்தில் கண்ணீர் துளிர்த்தது. எல்லாம் என் குரு பெரிய திருமேனியின் அருள். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, ஆசானுக்கு ஆசானாக இருந்து என்னை வளர்த்து இந்த சக்தியெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு. அம்பிகையின் அருள் தான் என் இரத்த சொந்தத்துக்கு ஆபத்துங்கிறத தக்க சமயத்துல உணர்த்தி உங்களையும் அழைத்து கொண்டு இங்கே வர செய்தது. எல்லாவற்றையும் விட ரம்யாவுக்காக ஆரம்பத்திலிருந்தே போராடிய பார்த்திபனின் நல்ல உள்ளம் வியக்க தகுந்தது. அவனது நல்ல உள்ளத்திற்கு நிச்சயம் மறுபிறவியில் உயர்நிலையை அடைவான். துராத்மாவான நர்மதாவிற்கு இனியாவது அமைதி கிடைக்கட்டும். நான் வர்றேன். சேஷாத்ரி கிளம்பினார். முற்றும்.